ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமினோட ஒரு ஷார்ட் தாண்டா. ஓகேவா? அது நேம் வந்துட்டு சடன் மேரேஜ் வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட ஞாபகம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஒரு பர்சன் மேலே தான் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஏன் டேவை பார்க்கணும் மனசு தோணிகிட்டே இருக்குது. என்னவா இருக்கும் எனக்கு புரியல. டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு மேரேஜ் ஆகிருக்குதுன்னு சொல்லலை, எனக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகிருக்கு தான். ஆனால் நான் அந்த டேவை அப்படி பார்க்கலையே. டேக்கு மேலே அப்படி ஃபீலிங்ஸே இல்லையே. பேரண்ட்ஸ் சடனாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சுச்சுவேஷனால தான் மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு டேவோட பேரண்ட்ஸ் ஓடி போயிட்டாங்க. ஸோ எனக்கும் டேக்கும் மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு டே தலை நிற்கிறது பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. நானும் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டேன். எல்லாம் அப்படி தான். அந்த 3 மந்த் ஆகிடுச்சு. 3 மந்த் தான் டே கூட தான் இருந்திருக்கேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் ஒரே மாதிரி இருந்ததுனால மேரேஜ் டேவும் எங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்படி தானே இருக்கோம். ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன நானும் டேவும் ஒன்றா தூங்கியிருக்கோம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு ஏன் இந்த 4 டேஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட டேவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. எனக்கு ஃபோன் பண்ண டைம் கிடைக்கல. டேவும் எனக்கு கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து டேவை பார்க்கணுன்னு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. டேவை பார்க்கணும், டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு எங்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வர ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ யோசிச்சுட்டா சொல்கிறாங்க. என்னாச்சு பாண்டி எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அம்மா ஓகே தான்டா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லணும்டா சொல்கிறாங்க. சொல்லுடா ஃப்ரெண்டு தான் எல்லாமே நீ சொல்லலாம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு டேவை பார்க்கணும் போல இருக்க சொல்கிறாங்க. டேவை பார்க்கணும் போல இருக்கா, டே கூட தானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா எங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறாங்க. சரி டேட்டை ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பேசவே இல்லைடா. ஆனால் இதுக்கு முன்னாடி இது மாதிரி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு வேறு மாதிரி ஃபீலாக சொல்கிறாங்க. நீ ஃபோனை வை நான் வரேன் சொல்லிட்டு யோசிச்சு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அப்படி டேரக்டாக நம்ம ஜிம்மில் வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம யோசிச்சு டேரக்டாக வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு மேட் இருக்காங்க. அந்த மேட் ஆண்டி பார்க்குறாங்க. யோசிச்சு பாப்பா சொல்கிறாங்க. ஆண்டி எங்கே ஆண்டி இருக்காங்க சொல்கிறாங்க. அந்த ரூமில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு டேரக்டாக போகிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. யோசிச்சு நான் சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா சொல்கிறாங்க. இப்போ இவர் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் நல்லா பார்த்துக்கிறானே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி. எங்கே ஜிமின் சொல்கிறாங்க. அவன் மேலே இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு சரி ஓகே ஆண்டி திருப்பி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு மேலே வராங்க. மேலே வந்தால் நம்ம ஜிமின் தான் அந்த ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு வராங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு அங்கே வாயேன் சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு உட்காராங்க பெட்டில். இப்போ ஜிமின் பக்கத்தில் உட்காராங்க. யோசிச்சுனா அதே சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு எதுக்கு யோசிக்கிற அப்படி சொல்லி யோசிச்சுட்டு கேட்குறாங்க. எனக்கு டேமில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸாக இருக்குடா சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஃபீலிங் என்ன சொல்கிறேன் புரியல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இந்த 4 டேஸாகவே அம்மாவுக்கு உடம்பு சரி தான் இங்கே வந்தது. அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக சொல்கிறாங்க. சரியே சொல்கிறாங்க. அப்பா ஃபாரின் போயிருக்காரு. அம்மாவுக்கு உடம்பு சரியாக போயிருக்கு. அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் இங்கே வந்து ஆண்டி தான் அனுப்ப சொன்னாங்க. ஆனால் ஆண்டி தான் அனுப்பி வச்சாங்க சொல்கிறாங்க. சரியே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இனிமேல் இங்கே வந்ததுக்கப்புறம் டேவோட ஞாபகமாகவே இருக்குடா சொல்கிறாங்க. டேவோட ஞாபகம் நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் டே இல்லைன்றாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை 3 மந்த் எங்கே தான் அவர் கூட ஒன்றா தூங்கிட்டு இல்லையா அந்த ரீசன் நமக்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஏதாவது ரொமான்டிக் சாங் பார்த்தா சொல்கிறாங்க. எனக்கு டேவை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கு. ஆமாம் எனக்கு அந்த பேரும் நானும் டேவும் அதை எப்படி பண்ணுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. டேவும் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது என்னவோ தெரியல. நான் சொன்னால் டே தப்பாக எடுத்துப்பானா. ஏன்னா டே வந்துட்டு என் ஃப்ரெண்டை தானே பார்க்குறேன். நானும் இது வரைக்கும் அப்படி தான் யோசிச்சு நான் பார்த்தேன். ப்ராமிஸாக அப்படி தான் பார்த்தேன். ஆனால் இப்போ இந்த 4 டேஸாக தான் எனக்கு என்னமோ தோணுது. இப்போலாம் எனக்கு டே யாருன்னா பேசினா கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது ஏன்னு தெரில. ஆனால் இப்போ என்னமோ எனக்கு இந்த 4 டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல. எனக்கு அவனை பார்க்கணும், டைட்டாக ஹக் பண்ணணும், இது அவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. எதுவும் தெரியல. அது ஃப்ரெண்டாக அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அவனா சொல்கிறாங்க. ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும். டே அவன் ஹஸ்பண்ட் தான்டா அப்படி சொல்லிட்டேன். யோசிச்சு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா அவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அப்படி பார்த்துக்கிட்டது இல்லை. ஒருத்தர் ஹஸ்பண்டாக ஒய்ஃபை பார்த்தது இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. நான் சொன்னால் டீ நான் நினச்சி போகணும் அப்படின்னு இருக்குது. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணவே முடியலடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், நிறைய வந்துட்டு பேசணும்லாம் எனக்கு தோணுது சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. எனக்கு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லாங் டிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல அது அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் எனக்கு வரது சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அப்படி கணத்தை கை வச்சு பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ரசித்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுவா நீ சொல்கிறது கேட்குறதுக்கு அழகாக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் சொல்கிறது கேட்குறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நான் இதை விட்டு எதிர்பார்த்தா சொல்கிறாங்க. என்ன வச்சு நான் சொல்கிறதுக்கு ஆமாம் நான் ஃப்ளிக்ஸு அப்புறம் ஆலன் என்ன எல்லாத்தையும் தான் எதிர்பார்த்தேன் சரியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ டேவை லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க நீ டேவை லவ் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு உனக்கு டே மேலே எப்பவுமே ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ் நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னுக்கு ஆமாம் நீ வந்து டே வந்து எப்போ ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வந்து சோல்மேட்டு ஃப்ரெண்டு மட்டும் நீ ஏன் நினச்சிக்கிட்ட சரியா அதனால
தான் உன்னோட லவ்ன்ற ஒரு இதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ கொஞ்சம் டேஸ் நார்மலாக தான் இருந்திருப்ப. ஆனால் உன் ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்குது. அதுவும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் நீங்களே அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உனக்கும் சரி டேக்கு சரி ஒருத்தர் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லைடா என் டே அப்படி நான் பார்க்கவே இல்லைடா சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே உனக்கு கண்டிப்பாக அப்படி பார்ப்பான். டேக்கும் உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அவனுக்கும் இருக்கும் சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படி இருந்ததாக்கா டே வந்து ஃபோன் பண்ணியிருப்பாள். எனக்கு டே ஒரு டைம் கூட கால் பண்ணவே இல்லையே. நான் வந்து 4 days ஆகுதுல்ல. ஒரு டைம் கூட டே எனக்கு கால் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. நீ பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு நான் வரைக்கும் பிஸியாக இருக்கேன். அம்மாவை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. நேற்று அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. டெய்லியுமே அம்மா வந்துட்டு டைமுக்கு பார்த்தேன்னா அம்மாவுக்கு வைரஸ் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. டைமுக்கு மெடிசன் ஜூஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு பார்த்துட்டு எனக்கு டைமே இல்லைடா. எனக்கு அம்மா அப்படி இருந்தாலும் ரொம்ப ஒரேடாக இருந்துச்சு. ஒரு பக்கம் டே அப்படி ஞாபகம் இருந்தாலும் என்னால் ஃபோன் பண்ணவே முடியல. ஆனால் எனக்கு சென்ட்ரல் டே பண்ணுவாங்கன்னு பார்த்தா டே எனக்கு பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் யூனிட் பார்க்குறேன் ஒரு டே பிஸியாக இருந்தால் சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியலடா. ஆனால் எனக்கு அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா. ஏன் எனக்கு கால் பண்ணலையே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாரு ஜிம் மனசு விட்டு சொல்ல உனக்கு டேவை பார்க்குறப்ப எப்போ ஹார்ட் பீட் ரைஸில் பண்ணிச்சா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க 15 days ஆஃப்டர் சொல்கிறாங்க. 15 days ஆஃப்டர் சொல்கிறாங்க. நான் குளிச்சுட்டு வந்தேன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ டே வந்துட்டு கிட்ட வந்துட்டு ஹேர் வெட்டாக இருக்குன்னு கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போது என்னால் டே ஃபேஸ் பண்ணவே முடியாது நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல. என் டே பக்கத்தில் வந்தேன்னா பக்கத்தில் வந்துட்டு ஹேர் வைப் பண்ணி விட்டான். அப்போ என்கிட்ட வந்தப்போ அவனோட ஹார்ட் அந்த ப்ரீத் என் மேலே பட்டப்போ எனக்கு அப்படியே ஒரு மாறிச்சு அப்படி சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்ட்டாக பண்ணிச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு என்னையே அறியாமல் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஷையாகிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. டே யோசிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது ஓகேவா. அவன் பக்கத்தில் வருமானம் புரியும். இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா. உன்னை லவ் என்கிட்ட சொல்லிட்டா சொல்கிறாங்க. அது கன்ஃபார்ம் அது லவ் தான் சொல்கிறா. லவ் தாண்டா ஓகேவா. இதை தாண்டி வரப்பட லவ் இருக்கும். ஒரு ஹார்ட் பீட் இப்போ யாரை பார்த்து ரெஸ்ட் ஆகுது அதுக்கு தானே லவ் சொல்கிறாங்க. அந்த பர்சன் தானே உங்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் வந்துட்டு இவங்க டேக் இருக்க மாட்டா அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும்டா சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எத்தனை ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இன்டெரக்டாக சொல்கிறப்ப நீங்கள் இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியுட்டே உனக்கு ரொம்ப லவ் பண்ணுறான். அவனுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை வந்து மற்றவங்க விட்டு கொடுக்கவே மாட்டான். அவனை பத்திரம் பிட்டக் பண்ணி பார்த்துப்பான். இவன் அவனோட ஆஃபீஸ்க்கே அவனை கூட்டிட்டு போனான். இதுக்கு நாங்களும் மற்ற ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனோம். நீ வந்து என் கூட வா நாங்கள் கூப்பிட்டப்போ டேனை சொன்னா நீ இல்லை நீ அங்கே போவேணாம் நீ நம்பிடுவாங்கடா ஆஃபீஸ்க்கு வா நாங்கள் தான் இருக்கேன் சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனாங்க சொல்கிறாங்க. அது வந்துட்டு அது இந்த சென்டருக்கு யாரும் பிடி பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அவனுக்கு நான் அவன் கூட வச்சுக்கணும் ஆசை அப்படி சொல்கிறாங்க. நீ உண்மையாக சொல்லிருக்கா ஆமாம் நம்ம அன்றைக்கி அமேசான் பார்க் போனோம்னா லீவ் போட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நீ டேக்கில் சொல்லிட்டு நான் வந்தேன் இந்த மாதிரி நான் போகிறேன் டே நான் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து அவன் எதுவுமே சொல்ல லீவ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஏன் அந்த பிளேஸ்க்கு அவன் தேடி வந்தான் சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு வரணும்னு ஆசை இருக்கும் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே அவனுக்கு நம்மளால பார்க்கணும் ஆசை இல்லை சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் அவன் பார்க்கணும்னு நினச்சி வேறு மாதிரி பார்த்துருப்பான். அவன் உனக்காக தான் வந்தான். நீ சேஃபாக இருக்கியா நீ பத்திரமா இருக்கியா சொல்லிட்டு ரீசனுக்காக மட்டும்தான் வந்தான் சரியா சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் எனக்கு ஆமாட்டா நீ அவன் கண்ணை நல்லா பார்த்து அவன் ரொம்ப அழகாக பார்த்துட்டு பண்ணாங்க வா என் சொல்லிட்டு இப்போ ஒரு மொபைல் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பிக்கை காமிக்கிறாங்க. எல்லாமே அவங்க குரூப் ஃபோட்டோ எடுத்தது தான். இந்த பிக்கில் எல்லாத்தையும் பாரு டே யாரை பார்க்குறான்னு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. சில பிக்சரில் இதில் நீ யாரை பார்க்குறேன் சொல்லிட்டு டே யோசிச்சு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி நான் டேவை தான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது டே ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அழகாக இருக்கானே அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் அவன் ஒன்றை பார்க்குறான் நீ அவனை பார்க்குற நீங்கள் 2 பேரும் ஒரு லவ் பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியல. நீங்கள் உங்கள் லவ் வந்துட்டு ரியலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க. மற்றபடி உங்களுக்குள்ள ரொம்ப லவ் இருக்காது. ஸ்ட்ராங்கான லவ் ஓகேவா. ஒரு சோல்மேட் லவ்ன்றது அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா. அதெல்லாம் வந்துட்டு யாரும் பிரேக் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. அப்போ டே கேமில் லவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொருள் இல்லாமல் போய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் போக வாய்ப்பு இல்லை அவனுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இந்த 4 days பேசவே இது வரைக்கும் இத்தனை டேஸ் என்கிட்ட பேசாமல் இருந்தது தெரியுமா. எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. சரி அவ்வளோ கஷ்டமாக தான் நீ ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. நான் ஏன் ஃபோன் பண்ணணும் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஈகோவா ஹாஸ்பிட்டல்கிட்ட சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டு சின்ன ஷை ஆகுது என்னடா ஷை ஆகுது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா மேரேஜ் அன்றைக்கி நாங்கள் சொன்னப்போ இருந்துட்டு அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இன்றைக்கே ஷை ஆகுறா சொல்கிறாங்க. ஏன்னா அவன் என்னோட டேல சொல்கிறாங்க. அவனோட டேவன் ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க என் ஹஸ்பண்டா ஜிம் சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸ் ஃபைனலாக வெளில வந்துச்சா சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியல நான் ப்ராமிஸாக நான் அப்பா சரி எனக்கு தெரியல அந்த டைம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை சரியா. நீங்கள் சோல்மேட்டு ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. இந்த ஃபீலிங்ஸ் வரும் தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்தோம். இங்கே பாரு ஒரு டேக் கண்டிப்பாக உங்கள் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா தப்பாக நினச்சி போனோன்னு ஒரு மாதிரி இருக்குது.
எனக்கு மேரேஜ் வந்து சடனாக பண்ணி வச்சுட்டாங்களா, என்ன நினைப்பான் ஆண்டி, என்னை பற்றி என்ன யூஸ் பண்ணி இப்போ மாறி இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறேன் சொல்லாமல் எத்தனை டிசைட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என் டேக் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் அவனே சொல்கிறாங்க. இப்போ அவனே சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு தனித்தனியாக போட்டி போட்டு உட்காந்துருந்தாங்க. அக்கா லைஃப்பை போயிருந்தா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் டே தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவான் எப்பயுமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இல்லை, டே தானே இப்போ போல்டாக எனக்கு எல்லாமே வாங்கி தருவான், ஃபஸ்ட்டு அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறான்னு கேட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே அவன் தானே பண்ணான். அப்போ அதையும் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, எதில் வேணால் அந்த மாதிரி இது பண்ணலாம், லவ்வில் கூட பார்க்கக்கூடாது சரியா, லவ்வில் ஈக்குவலாக வரவே கூடாது, நீ நான் ஃபஸ்ட்டு இல்லவா நீ ஃபஸ்ட்டு இல்லவான்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் வந்து அது அப்பவே கன்வே பண்ணிடணும்டா, அதான் நல்லது சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் பயமாக இருக்கா சொல்கிறாங்க. பாரு சரி ஓகே, இங்கே இருக்கிற வரைக்கும் கூட விட்டு நீ வந்துட்டு ஆண்டிக்கு ஹெல்த்துக்கு விளாடுறதுக்கப்புறம் அங்கே போகல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீயே பாரு ஓகேவா, டே உனக்கு லவ் பண்ணுற உனக்கே தெரியும், அவன் கண்ணில் நீ அந்த டே உனக்கு லவர் டேவோட கண்ணில் பார்ப்பேன், அப்போ உனக்கே புரியும் சரியா சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீ இன்டெரக்டாக வந்துட்டு பேச ஆரம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீயே பாரு, நீ பார்த்து கொஞ்சம் சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உன்னோட ஃபீலிங்ஸ் தானே வெளில வரும், அதுக்கப்புறம் ஹைட் பண்ண முடியாது, இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறல சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என் டே தப்பாக நினச்சிக்கிட்டா, அவன் தப்பாக நினைக்க மாட்டான், அவனுக்கு லவ் இருக்குடா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் தோண மாட்டேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு ஒன்று ஃபீல் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஜிம்மும் அனந்துட்டு என்னை பார்க்க வர மாட்டேன் பார்த்தியா 4 days ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே வருவான் சொல்லிட்டு வேண்டியதா, சரி வா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, குக் பண்ணலாமா, இல்லை ஆண்டி குக் பண்ணிட்டாங்க நீ சாப்பிட்றியா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லிட்டு வேணுச்சுதான் ஜிம்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு நினச்சிட்டு பார்க்குறேன். சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரிடா அதெல்லாம் போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவங்க அம்மா பக்கத்தில் போகிற எங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு அந்த கஞ்சி குடிங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா போக சொல்கிறாங்க. இல்லைம்மா குடிங்க சார், ஜிம் தான் கஞ்சி ஃபிட் பண்ணி விட்டு மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் அம்மா போட்டுக்கிறாங்க. ஜிம் அவங்க அம்மாவுக்கு ஃபீவரில் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். ஜிம் அப்படியே சோஃபாவில் உட்காராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த டிவியில் ஒரு சாங் வருது, இந்த ஆரோக்கிய மணி பாயாசிட்டு ஒரு சாங் இருக்குது இல்லை குரு படத்தில் விட அந்த சாங் பார்க்குறாங்க. அப்போது நினச்சி பார்க்குறாங்க இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எங்கே, ஆனால் அவங்க ஞாபகம்லாம் அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்கும். அதே மாதிரி ஜிமினுக்கு அந்த எந்த ஒர்க் பண்ணாலும் டே ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு ஏன் இப்படி இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுற, டே கரடி போய் அங்கே பாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் கண் முடி வந்துடுறேன், எனக்கு ஒன்று டைட்டாக ஹக் பண்ணு போல இருக்கு டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் சத்தம் கேட்குது. ஜிம் அப்படி இந்த சோஃபா வந்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அவங்க கேட்டுக்கு நேராக அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா டேவோட காரு. பட் டோர் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியான டேவை பார்த்து செகண்டு அவர் எதுவுமே பண்ணல, டக்குனு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டி பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் தம்பிக்கே சொல்லிட்டு அந்த ஆண்டி எட்டி பார்க்குறாங்க. ஜிம் ஓடி போகிறாங்க. டே பார்க்குறாங்க. டே வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஓடி போய் டே மேலே ஜம்ப் ஆகிறாங்க. டே அப்படி வந்து பிடிக்கிறாங்க, ஒரு ஹேண்டில் பிடிக்கிறாங்க, ஒரு கையில் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆண்டி பார்க்குறாங்க, பார்த்து ஷாக் ஆகிறாங்க. ஐயோ இது என்ன சொல்லிட்டு ஜிம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஜம்ப் ஆகிட்டாரு. இப்போ டே பார்க்குறாங்க. டே வந்து என்னென்னு கூட கேட்கல. ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஹக் பண்ணி அப்படியே அழகாக ஆரம்பிக்கிறாங்க. நெக்கில் வந்து ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. ஏன்னு பார்க்கவே வரல, ஏன் எனக்கு கால் பண்ணல, ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கா ஜிம் சொல்கிற மாதிரி அழகாக ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் அப்படி சொல்லிட்டே அப்படியே வந்துட்டு போதும் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜிம் என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஜிம் இறங்கிறாங்க. ஒரு டேவோட பேச பார்க்க முடியல. ஜிம் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரூமுக்குள்ளே. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ஆண்டி ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு ஜிம் தம்பிக்கு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே அப்படி உள்ள வராங்க. டே தம்பி வாங்க சொல்கிறாங்க. ஆண்டி இந்த திங்ஸ்லாம் சொல்கிறாங்க. கூட பார்த்துட்டாங்க. ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. ஆண்டி அவங்க இப்போ கொஞ்சம் ஓகே தான்ப்பா சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க சார். தூங்கிட்டு இருக்காங்களா சரி ஓகே சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஜிம் ரூம் போய் லாக் பண்ணிட்டாங்க. அவருக்கு அப்படி இருக்குது. என்ன பண்ணிட்டா ஜிம், நானே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம்ல சார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரே அவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியல. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்லிட்டாங்க. டே பக்கம் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஒரு இடத்துக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேவோட பேச பார்க்கறதவே இல்லை. அப்படி வந்து டவுன் பண்ணிக்கிறாங்க. அப்போ டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு டோர் சாயிடாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ரொம்ப நின்றுருக்காங்க. டே எப்படி ஜிம் எடுத்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டேவ் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஐம் சாரி டே சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா ஹக் பண்ணதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஹக் பண்ணது என்ன பிரச்சனை உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஹக் பண்ணதுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. நீ ஏன்டி எனக்கு ஒரு கால் கூட பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணல சொல்கிறாங்க. சார் நீ ஏன் பண்ணல சொல்லிட்டே கேட்குறாங்க. அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு என் ஒய்ஃபை விட்டு போனதுக்காக கொஞ்சம் கஷ்டமாடி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டே ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை விட்டு போனது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. என்னால் அந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஃபஸ்ட் டைம் ஒரு ஒய்ஃப் வந்து விட்டு பிரிஞ்சு போனால் எப்படி சொல்லிட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். அம்மா சொல்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாத, ஜிம் வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிட்ட போயிருக்கான், நீ வந்துட்டு கூப்பிடாத, ஃபோன் பண்ணாத, டெக்ஸ்ட் பண்ணாத சொல்லிட்டாங்க. அதுதான் நீ சொல்லாமல் கூட போயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டிஆர் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்லாமல் வந்து ரீசன் அதான் ஆண்டி உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சொல்லாமல் இருக்குது, நீ வந்துட்டு அதை அவங்க போய் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டியாம்மா அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஏன் இந்த ஃபீலிங் சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்கிட்ட கேட்காம ஏன் வந்து என்கிட்ட சொல்ல
சொல்லாமல் எதுக்காக அங்கே வந்தார் எனக்கு புரியுது ஆண்டி உடம்பு சரின்னு சொல்லிட்டேன் என்கிட்ட சொல்லியிருக்காரு என்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போகிறேன் என்கிட்ட சொல்லியிருக்காரு அன்றைக்கி டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன் ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டல டேக் ஒரு மாதிரி இருக்கா டே அது சொல்கிறாங்க எனக்கு நான் வந்து ஒரு சோல்மேட்டி நினைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்டாக என்னை ஃபீல் பண்ணவே மாட்டேன் டே சொல்கிறாங்க என்னை ஹஸ்பண்டாக நினைக்க மாட்டேன் ஜிமின்னு சொல்கிறாங்க அங்கே பாரு டே இப்படி பேசாத ஓகேவா நான் இருக்கிற ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க 4 days நேற்று பேசல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணல எனக்கு கால் பண்ணல நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு எந்த பக்கம் பார்த்தா உன் ஞாபகம் மட்டுமே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க என் ஞாபகம் மட்டும்னா எப்படி சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் டே மிஸ் பண்ணுறேன் தெரியுமா என்னோட சோல்மேட் டேவை நான் மிஸ் பண்ணல என் ஹஸ்பண்ட் டேவை நான் மிஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த பக்கம் பார்த்தா எனக்கு அவனை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு எல்லாமே அவன் தான் ரோடு அவன் டைட்டாக ஹக் பண்ணணும் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு ஜிம் நான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க டே அந்த ஜிம் பார்க்குறாங்க அப்படி அந்த ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க நீ தானே டே போய் எல்லாமே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மூவ் சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்குது இல்லை நீ தானே எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி தருவேன் ஃபஸ்ட் நீ தான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு கேட்டேன் எனக்கு எல்லாமே நீ தான் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் நீ தான் கொடுத்த எல்லாமே நீ தான் ஸ்டார்ட் பண்ணேன் நீ நான் சேம் மெச்சூரிட்டியாக இருப்பேன் நான் அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பேன் நீ சொல்லுவேன் நீ குழந்தை மாதிரி சொல்லிட்டு அப்போ இந்த விஷயத்தில் நான் அப்படி இருப்பேன்னு சொல்கிறாங்க எனக்கு அதான் பயமே ஒரு வேளை என் குழந்தை ஃப்ரெண்டாக மட்டும் நினச்சிட்டு ஒரு வேளை நான் லவ் சொல்லுறது ஹார்ட் ஆகிடுமோ என்னோட போயிடுமோன்ற பயம் எனக்கு அப்படியே ஃப்ரெண்டாக என் கூட இருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் ஆனால் ஜவுக்கு சொல்லுவோம் அவனுக்கு வந்து லவ் இருக்குது சொல்லிட்டே இருப்பான் ஆனால் எனக்கு அது புரிய எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க பயம் இல்லை இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் என் ஜிம்முக்கு அப்படி அவ்வளோ தான் சொல்லியிருப்பானே ஒரு நான் சொல்லி அவன் வந்து பயந்துடணும் ஒரு ஹார்ட் ஆகிடும் தள்ளி போயிடணும் அவன் ஃப்ரெண்டாக மட்டும் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்குள்ள அப்படி ஒரு கேள்வி எனக்கா இன்றைக்கி நீ அழுது எனக்கு என்னோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் எனக்கு அப்போ கூட வந்துட்டு என் மேலே ஒரு பாசத்தில் அழுது எனக்கு அது புரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் பிஃபோர் மேரேஜ் என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அட்டையாக சொல்கிறாங்க ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் கண்ணு என்ன இடமோ ஒன்று பார்க்கணும் நான் மனசுக்குள்ள நினைப்போம் நம்ம சோல்மேட்டு அவன் வந்து நம்ம குழந்தை அப்படி பார்க்கவே என் கண்ணு என் மனசு சொல்லும் ஆனால் என் கண்ணு கேட்காது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் முன்னதான் என் கண்ணு பார்க்கும் எனக்கு எவ்வளோ பேர் என் பக்கத்தில் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி வரவே வராது சொல்லுவல நீ இந்த பர்த்டே கூட இருக்கலாம் நீ இந்த மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பேன் இந்த பர்த்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நீ இல்லைனாக்கா அந்த பர்த்டே எனக்கு எம்டி ஆகும் நீ சொல்லுவல அடிக்கடி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படி சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு லவ்வாக நான் சொல்லணும் தோணும் எனக்கு வந்துட்டு எனக்கு லவ் அப்படி இருக்குது நான் சொல்லணும் தோணும் நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டுமே சொல்லுவேன் எப்படிதான் சொல்ல முடியும் இப்படி ஒரு ப்ராப்பராக ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கவும் முடியாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட்டிட்டு எடுத்துகிட்டும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆசைப்படுறேன் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி லவ்வாக மாறிடுச்சு நான் எப்படி சொல்லுவேன் சொல்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறப்ப எனக்கு இந்த ஃபீல் மட்டுமே போதும் இப்படி இருந்துடலாம் இந்த பியூர் பாண்டிங்கோட இது நல்லா தானே இப்படி இருந்துடலாம்னு கூட நினச்சேன் அம்மா ஜின்னா எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அப்படியே இருக்கக்கூடாது மூவ் பண்ணப்பா ட்ரை பண்ணி எவ்வளோ சொல்லுவாங்க ஏன்னா அம்மாக்கே புரிஞ்சு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி புரிய வச்சாங்க ஆனால் என்னால் அது எப்படி சொல்ல தெரியல நீ வந்து என் குழந்தை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அந்த 4 years ஆனால் சொல்ல நான் ஹெல்லுக்குள்ளே போயிட்டேன் தெரியுமா நீ இல்லாமல் அந்த ரூம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ரூம் மட்டும் இல்லை வீடே எனக்கு ஹெல்லான மாதிரி இருக்குது எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த பக்கம் தான் நீ இல்லாமல் இருக்கிறது முடியல இது சின்ன வயசில் நான் பிறந்து வளர்ந்தேன் என்னோட வீடே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நீ இல்லாமல் சொல்லிட்டு ஜிம் டே சொல்கிறாங்க நிஜமாக சொல்கிறேன் டே சொல்கிறேன் நிஜமா நீ அடிக்கடி சொல்ல லவ் யூ டேன்னு சொல்லுவேன் நானும் உன்னை பார்த்து லவ்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் தாண்டி இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா நான் ரொம்ப 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 லவ் பண்ணுறவங்க கிரேஸியாக அந்த லவ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன் எல்லாமே இருக்கவே முடியாது சொல்லிட்டே தான் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க ஜிம்மு டேவா அவ்வளோ இருக்கமாக ஹக் பண்ணுறாங்க கேட்டே மிஸ் யூ சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க நானும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் 4 days ஆகிடுச்சு நான் தூங்கி 4 days ஆகிடுச்சு நான் சாப்பிட்டு 4 days ஆகிடுச்சு எல்லாம் எனக்கு யோசிக்க முடியாது இல்லாத ஒரு லைஃப்லாம் யோசிக்க கூட முடியாது அது 4 days நீ எனக்கு கால் பண்ணல அம்மா சொல்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாத ஜிம்னு சொல்கிறாங்க நீ எனக்கு கால் பண்ணலையா அப்படி நினச்சேன் அவ்வளோ உனக்கு எப்படி லவ் வந்து ஒரு கால் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன்ல நான் அட்லீஸ்ட் நார்மலாக கேர் பண்ணுற மாதிரி கூட கேர் பண்ணது என்று எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திடுமா எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன் ஜிம் கால் பண்ணல டெக்ஸ்ட் பண்ணல சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி என்னால் வெயிட் பண்ண முடியல அம்மா சொன்னாங்க நீ போவா சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லை நான் போகிறேன் நான் ஆண்டியை பார்த்துட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் உண்மை சொன்னாக்க ஒன்றும் பார்க்க தான் வந்தேன் எனக்கு உன்னை பார்க்க இருக்க முடியல நீ எந்த மாதிரி பார்த்தாலும் பார்த்துட்டு போகணும் நான் வந்து அவன் பார்க்கணும் உன் ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஆனால் சர்ப்ரைஸில் ஓடி வந்து ஜம்ப் பண்ணேன் அந்த செகண்ட் எனக்கு எங்கேயோ ஃபீல் அனுப்பிச்சு ஒருவேளை உனக்கும் எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்குமோ சொல்லிட்டு தோணுச்சு ஆனால் சார் இப்போ இந்த வாட்ஸால் எவ்வளோ சொல்கிறீங்க இது எல்லாமே நம்ம வீட்டு சொல்லி எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்கிறாங்க இல்லை டே சத்தியமாக அங்கே இருக்க வரைக்கும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை டே சொல்கிறாங்க எனக்கு அங்கே இருக்க வரைக்கும் எனக்கு அப்படி தோணல டே இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு உனக்கு இந்த அளவுக்கு மேலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து வந்துச்சு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் உன்னோட ஞாபகம் எனக்கு விட்டே பிடிச்சி கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஞாபகத்தில் ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சேம் எனக்கு அப்படி தான் சொல்லிட்டே சொல்கிறாங்க நீ எனக்கு ஒரு கால் சொல்கிறாங்க நீ தான் எப்போ எனக்கு கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறாங்க
புரியுதா? ஐம் சாரி. உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸே இல்லையான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ என்கிட்ட சொல்லாமல் இப்படி வந்த அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அது கோவம். ஆன்ட்டிக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சரி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கால் இந்த மாதிரி வந்திருக்கேன் டீ அப்படி சொல்லியிருக்கலாம். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையா? எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆன்ட்டி நான் சொன்னேன் டே ஆண்டிக்கிட்ட அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது இப்போ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டே வந்து சொல்லிட்டு போகிறேன் ஆண்டி சொல்லிட்டு. இல்லை டே வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணணும் இப்போ நான் டேட்டை சொல்கிறேன்னு சொன்னாங்களா. சரி ஓகே நீ ஒர்க்கில் இருப்ப டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் வந்துட்டு நீ வந்து கால் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணவே இல்லை தெரியுமா. அம்மாவுக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு. நான் அவங்க பார்த்துக்கிறதுல எனக்கு அப்படியே டைம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு எல்லா இடத்துக்கும் ஞாபகம் என்னால் தூங்கவும் இல்லை. எனக்கு அம்மா பக்கத்தில் நான் படுத்திருக்கேன். ஆனால் ஞாபகம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது இப்போ உனக்கு ஃபீல் ஆகுதா சொல்கிறாங்க. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபீல் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற டே கேட்குறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு டைம் குளிச்சுட்டு வந்தேன்னா அப்படி கிட்ட வந்துட்டு ஹேர் எவ்வளோ விட்டாருங்க சொல்லிட்டு வந்தியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்ட் பண்ணிச்சு. அது ஏன்னு தெரியல. அப்போ தான் நான் முதல் தடவையாக உன்னை பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆனிச்சு. என் தேவை இப்படி பார்க்கலாமா இது தப்பு இல்லை அது தப்பு இல்லையா சொல்லி எனக்குள்ளேயே தோணுச்சு. என்ன திட்டிக்கிட்டேன் என் மைண்டை நானே ஒரு ஸ்லாப் பண்ணிக்கிட்டேன் சார் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அது தப்பு இல்லைடா நான் ஓட்டி இல்லை அப்போ நான் நினச்சிட்டேன் ஒரு என் டீ தப்பாக நினச்சிடும். நான் என் டீக்கு அப்போ ஃபீல் இல்லாமல் போச்சுனாக்கா என்னை எப்படி நினைப்பான் நான் எப்படி என் டே ஒரு ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு டே சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஃபீலிங்ஸே இல்லாமல் உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாக்கா நம்ம தப்பாக நினைக்க மாட்டேன் என்னோட ஜிம்மின் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் நான் பயந்துட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் இதுக்கப்புறம் இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையே கிடையாது அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு இது கொடுத்து வந்துருக்கலாம்ல அதுட்டே சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் லவ் பண்ணுற சொல்லிட்டு நான் மட்டும் தான் எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் வந்து சொல்லிட்டு நான் தான் நினச்சி கஷ்டப்பட்டுருந்தேன். டேட்டு சொன்னால் டே என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆயிருமோ இல்லை நமக்குள்ள அதுக்கான பாண்டிங் போயிடும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம். மேரேஜில் ஆகிட்டு எனக்குன்னு இருந்தாலும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நம்மளுக்குள்ள நம்ம அப்படி இல்லை எனக்கு அது பயம். எங்கடா அதை சொல்லிட்டா டே ஒரு மாதிரி நினச்சிட்டோம் டேக்கு பிடிக்காம போயிடுமோ சொல்லிட்டு எனக்குள்ளே எவ்வளோ பயம் தெரியுமா. நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் டேஜின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து காமா எனக்கு அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நீ யார்கிட்ட பேசுனா பாசிட்டிவ் ஆனிச்சு. அதுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஃபீல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. உனக்கு வேணால் ஆயிருக்கும்னு எவ்வளோ சொல்லுவான். அப்போ நம்ப மாட்டேன் சில இடங்கள் நான் பார்க்குறப்ப எனக்கு தோணும் நீ பாசிட்டிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ தான் ஃபீல் பண்ணிட்டேன் நீ யாருன்னா பேசுனேன் பாசிட்டிவ் ஆகுது. இவன் நம்பிச்சு பார்ப்பட்டேன் நீ கொஞ்சம் கூட எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு நீ ஏன் டே அப்படி சொல்லிட்டு எனக்குள்ளே தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாவா ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கேட்க எவ்வளோ ஹாப்பி இருக்குது. 4 டேஸ் நான் சாப்பிட தூங்கலனா கூட எனக்கு இது கேட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சாப்பிட்லையா சொல்லி ஜிம் தான் டேப்லெட் சிக்ஸ் தொட்டு பார்க்குறாங்க. என்ன அப்படி இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃபை விட்டு வந்துட்டானே அதான் எனக்கு இப்படி இருக்கா சரியா சொல்கிறாங்க. நீங்கள் விட்டு வருவா சொல்கிறாங்க. எனக்கு உடனே வந்திருக்கா சொல்கிறாங்க. நான் அம்மா சொல்கிறாங்க போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி இப்படி சொன்னாங்க சொல்கிறாங்க. ஏன் என்னை வந்து ஒன்ட்டு பிரிக்க பார்க்குறாங்களா சொல்கிறாங்க. எங்கே பாரு அவங்களாம் வேறு யார் நினச்சாலும் ஒன்றும் எனக்கு பிரிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்க அதாவது ஆண்டிக்கு உடம்பு சரியாமல் இருக்குது நீ வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத போயிட்டு நீ வந்துட்டு நீ போனாக்கா ஒன்றை பார்த்துட்டு மாதிரி இருக்கும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து காமிச்சிட்டு இருப்பான். இதே அவங்க இப்போ அவன் மட்டும் போகிறேன்னா அவங்க அம்மா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதான் முக்கியம் அவங்க தப்பாக எதுவும் சொல்ல சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி எப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. இது எனக்கு பயம் தெரியுமா சம்டைம்ஸ் சொல்லுவாங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இந்த லைஃப் என்ன ஆகும் கேட்பாங்க பயமாக இருக்கும். எனக்கு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்கும். ஒரு டேக்கும் நீ சொல்ல பிடிச்சிருவாங்களோ ஏன்னா சொன்னாங்களா மேரேஜ் அப்போ ஒரு உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் கூட ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் சொன்னாங்களா. அப்போயே பயந்துட்டேன் நான். எனக்கு அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு எனக்கு பெருசாக யோசிக்கல. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் எங்கே விட்டு பிரிச்சிருவாங்களோ அப்போ எனக்குள்ள பயம் இருக்கும். உன்ட்டு லவ் சொல்லவும் முடியாமல் எனக்கு லவ்னு அப்போ அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் நான் எப்படி உன்னை வந்து விட்டு கொடுப்பேன்ட்டு அது மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ ஏன் தேவாச்சு நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தோணும் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பயமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. என்கிட்ட ஒன்று பயமாகிட்டே சொல்கிறாங்க. இல்லாட்டி மற்ற விஷயத்த பயம் இல்லாத ஃபீலிங்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக பயம் அந்த லவ்வில் எனக்கு ரொம்ப பயம் தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் வேணாம் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக உங்களுக்கு வந்து பயம் வேணாம் ஓகே. அந்த டே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. ஒரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் லவ் பண்ணுறேன் என்னோட பார்ட்னராகவும் லவ் பண்ணுறேன் என்னோட ஒய்ஃபாகவும் லவ் பண்ணுறேன் அவனுக்கு எல்லாமே லவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ நானும் சோல்மேட் பாரு இப்போ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சரியா சொல்கிறாங்க. யாரும் பிரிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. நிஜமாக அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ ஹாப்பியாகிடுது. நான் பயந்துட்டேன் தெரியுமா நீ எப்போ வருவ நீ நான் நினச்சிட்டு இந்த ஒரு நீ வரவே மாட்டியா நான் தான் அங்கே வரணுமா நான் வரும்போது நம்மகிட்ட எப்படி பேசுவோம் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பாரு இங்கே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க யார் கண்ட்ரோல் பண்ணி சொன்னால் சொல்கிறாங்க. இல்லை பாரு வீட்டில் ஆண்டிலாம் பார்த்தானே என்ன பார்த்துட்டாங்களான்னு தெரியல நான் பாட்டுக்கு ஒன்று வந்து ஹக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதில் கூட தப்பு இருக்குது சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது எப்படி ஆண்டி ஃபேஸ் பண்ண தெரிய சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஒன்றும் பிரச்சனை ஓகே நான் இருக்கேன் டே சொல்கிறாங்க. எப்படி இருக்க டே சொல்கிறாங்க.
நான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கவலைக்கிடமாக இருக்கேன் சொல்கிறாங்க. அச்சோ என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. நினச்சி வந்துட்டேன்ல அது எனக்கு ஒரு மார்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிடவே இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கவே இல்லைடா அப்படியே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது பசிக்கவே இல்லை தூக்கமே இல்லை நீ இல்லைன்றது நான் எதுக்கும் இல்லை தெரியுமா. எப்போவும் நான் ஹக் பண்ணி க்யூட்டாக அவனை டேப் பண்ணி தூங்க வைப்பேன். அது மாதிரி இருக்கும்போது மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. நிச்சயமாக ஹாப்பியாக இருந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் டே நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஒய்ஃபாக சொல்கிறாங்க. நான் அவனை அப்படிலாம் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபை அப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்ப்புமே இல்லை உங்ககிட்ட. நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் பண்ணி விட்டு எனக்கு ஹாப்பி இருக்கிட்டே சொல்கிறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் இப்போ தான் டே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் பார்த்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீ எதுக்குமே அழக்கூடாது எதுக்கும் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேணாம் ஓகேவா நான் கூட தான் இருப்பேன். சரியா சொல்கிறாங்க. லவ் வந்து யோசிச்சு சொல்கிறேன் லவ் வந்தால் சொல்லிடணுமோ இல்லைனாக்கா அது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அது வந்தால் கரெக்டாக சொல்லி டே சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன் அது சொல்லி நீங்கள் ஹைட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் அது ரொம்ப காயப்படுத்துன்னு சொல்கிறாங்க. உண்மை தான் டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே நீ அம்மாவை பார்த்தியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆண்டி தூங்கிட்டுருக்காங்க சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்க அதான் வந்துட்டு சொல்கிறாங்க. வைட் ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ சாப்பிட்றியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கீழே போயிட்டு நம்ம டே ஜிம் தான் டே ஃபுல்லாக சாப் பண்ணுறாங்க. இந்த ஆண்டி பார்க்குறாங்க. எப்போதும் வந்து ஃப்ரெண்டாக மட்டும் தான் 2 பேர் பார்த்துருப்பாங்க. முதல் தடவை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இப்போ தான் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது சாப்பிட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. நீ சாப்பிட சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டுக்க முடியாது தெரியும் ஆக்காட்ட சொல்லிட்டு டே சாப்பிட்டு கொண்டு வராங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் மாறி மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அழகாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆண்டி பார்க்குறாங்க. சார் நமக்கு நிற்க வர சொல்லிட்டு இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம டீ ஜிம் இப்போ வந்து பெக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டீ அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு யாரை பார்த்துட்டு போகிறாங்க டே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வீட்டில் 4 ஆண்டி இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா 4 பேர் இருக்காங்க ஜிம் வீட்டில் அந்த ரீசனால் தான் இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே ஓகே சார் ஜிம் டே அமைதியாக இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எழுந்திருப்பாங்க நினைக்கிறேன் வாங்க சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் அம்மா பார்க்குறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் பானி எப்படி இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஆண்டி சரி முட்டையோட ஜிம் அம்மா டே நல்லா பேசுகிறாங்க. எப்போ வந்தால் சொல்கிறாங்க. இப்போ தான் ஆண்டி வந்தால் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கிள் 2 டேஸில் வந்துருவாங்கப்பா நான் ஜிம் 2 டேஸ் ஆஃப்டர் அனுப்பிடுறேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி ஒன்றும் பிரச்சனை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. எங்கே இருக்க போறியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆண்டி நான் 2 டேஸ் இங்கே தான் இருக்க போகிறேன். அங்கிள் வந்ததுக்கப்புறம் நானும் ஜிம்மும் அதுக்கப்புறம் போகிறோம் ஓகேவா நீங்கள் டூர் ஆனதுக்கப்புறம் அங்கே போய்க்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதுவும் கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டம் இல்லை ஆண்டி எதுக்கு உங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்கள் வந்து சனிலாவை பார்க்க வேணாம் நீங்கள் எப்பவும் பண்ணி என்ன பாருங்கள் டேவாவே பாருங்கள் சரியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சனிலா தான் சொல்லிட்டு டேவை நம்ம ஜிம் நம்ம சொல்கிறாங்க. இது கேட்குற டேக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு ஓகே ஆண்டி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நம்ம தான் ஜிம்முக்கு பாருப்பா டேக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆண்டி நம்ம சொல்லி ஸ்பெஷலாக மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஸ்பெஷலாக மேக் பண்ண சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா ஆண்டி பார்த்துப்பாங்க ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ சரி ஓகே நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் நேரம் பேசி ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ வா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீ வா டே சொல்கிறாங்க. ஜிம் அம்மா நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி போப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் மேட் வந்துட்டு ஜிம்ல அம்மா பார்த்துக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. இப்போ ஜிம்மின் டே 2 பேரும் ரூமுக்கு தான் வராங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டே 2 பேரும் அந்த பெட்டுக்கு தான் வராங்க. டே ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே ஜிம்மில் லைட் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இங்கே பாரு இப்போ வேண்டாம் ஓகேவா இதுக்கெலாம் டைம் இருக்குது இதெல்லாம் பொறுமையாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே டைம் ஓவர் சரியா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் எல்லாத்துக்கும் டைம் ஓவர். இதுக்கப்புறம் வந்துட்டு தடி இருக்கிறது யோசிக்கிறது ஃபீலிங்ஸ் வச்சுட்டு ஹைட் பண்ணிக்கிறது எதுவுமே வேண்டாம் ஓகேவா எல்லாமே ஓப்பன் அப்போ சொல்கிறாங்க. டே டைம் இருக்குங்க பாரு இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டே சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் எனக்கு கூட ஃபஸ்ட் மிஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நம்ம சொல்கிறேன் எனக்கு புரியுது. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே அப்படி காமிச்சிக்கிட்டு இருந்தோம் வேறு வழி இல்லை ஓகேவா. ஆனால் இப்போ எல்லாமே இதெல்லாம் மிஸ் பண்ணுறது அது எல்லாமே எடுத்துப்போம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இல்லை இதோட நம்ம ஒன்று ரூம் தனியாக சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரீஷியஸான ரூம் தனியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதோட மெமரிஸ் நிறைய இருக்குல்ல ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் ஒன்று ப்ளீஸ் சொல்லாத ஜிம் தான் டேவை க்ளோஸாக எடுக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஜிம் டேவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டேவோட ஷர்ட் பட்டனை கை வைக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவும் ஜிம் ஷர்ட் பட்டனை கை வைக்கிறாங்க. இப்போ 2 பேருமே ஒருத்தர் அவங்க ஷர்ட் பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவ் ஷர்ட்டை ரூம் பண்ணுறாங்க. டே ஜிம்மில் ஷர்ட்டை ரூம் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் இருக்கிற டேவை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ லாஸ்ட் டேவும் அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. பாரு இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் இல்லை உனக்கும் எனக்கும் இருக்குது அந்த லவ் வந்துட்டு அந்த லவ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா. அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு யாரும் பிரேக் பண்ண முடியாமல் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரும் பிரேக் பண்ண முடியாது சொல்கிறாங்க. சொல்லிட்டு பற்றி சொல்கிறாங்க. நான் உனக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் உன்னால் என்னோட இருக்க முடியாது அப்படின்ற ஒரு அளவுக்கு நான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறதுக்கு ஆமாம் நீ சொன்னல ஏமா உனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்களை விட்டு பிடிச்சி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அதே மாதிரி தான் சரி. அதுக்கப்புறம் டேன்னு சொல்லுங்கள். டே பண்ணி மட்டும்
திரும்பி நீ வரணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேச சொல்கிறாங்க மாமா டே மேலே நீ கிரேஸி ஆகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படியே ஃபுல்லாக சாஃப்ட் கிஸ் தான், ஃபுல்லாக கொஞ்சம் கூட ரஃபாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக அப்படி மேக் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சவுண்டு க்யூட்டாக மேக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேரண்ட்ஸ் கேட்காத மாதிரி. இப்போ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் போகுதுடா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு விட்டு டயர்ட் ஆகிட்டாரு. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு அப்படி 2 பேரும் அவ்வளோ சொல்லிட்டே இருக்காங்க. டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போதும் டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லவ்வே சொல்கிறாங்க. லவ் டூ ஜிம் டேட்டே டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து டே பார்க்குறது ஜிம் பார்க்கறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா தூங்க வரல, அவர் தூக்கம் வரல, அவர் அமைதியாக இருக்காங்க. ஜிம்மில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பர்சன் டே கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம் வீட்டில் சொல்கிறாங்க. ஜிம் வீட்டில் ஆமாம் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க, ஆன்ட்டிக்கு ஹெல்த் ஷுவர் இருக்குல்ல, அதை பார்க்க வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே வச்சிடறா சொல்லிட்டு அவங்க வந்து வச்சு பேசிட்டு வச்சுட்டாங்க. நம்ம ஜங்க் தான் அவங்க ப்ரைஸ் இருப்பாரு. நம்ம ஜிம்மில் ஜங்க் போட்டே உட்காந்து வச்சுட்டாங்க. பக்கத்தை பார்த்து ஜிம் கிட்ட தங்கிட்டு இருக்காங்க. டே பார்த்துட்டு இருக்காங்க. சத்தியமாக அப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு பயம், எங்களோட ஹார்ட் பண்ணுறது பயம். என் ஜிம்மில் ஹார்ட் பண்ணுறக்கூடாது ரீசனுக்கு அவங்க அப்படி தள்ளி போனேன். எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வரேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டே விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியாக சொல்லிட்டாங்க. டே தான் உனக்கு உலகமே அப்படி திரும்ப டே நினச்சிட்டாங்க. நீ தான் எனக்கு உலகம். அது எப்போ முடிவாயிடுச்சு சரியா, இதுக்கப்புறம் உனக்கு நான் மட்டும்தான்ற மாதிரி டே ஜிம்மு பார்த்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக பார்த்துருக்காங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் தான் அப்படியே உனக்கு கூட செய்யறாங்க. என்னடா ஆசை பார்த்துருக்காங்க. ஒன்றில் சொல்லிட்டாங்க குளிக்கலாம் சொல்லிட்டு டே கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம் அழகாக குளிக்கிறாங்க. குளிக்க வச்சு கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட ஒன்று சொல்ல வேணே கோச்சிங் மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் கோச்சிங் மாட்டேன்னு சொல்லிட்டு டே அழகாக ஜிம்மில் ஹாராக வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி பழகிட்டோமா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சடனாக இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் சொல்கிறாங்க. ஹைட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது டே ஒரு மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக டேட் பண்ணுவாங்களா ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதானே சரி ஓகே ஹைட் பண்ணிட்டா போச்சு. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட ஹைட் பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் பண்ணவே மாட்டேன், அவங்ககிட்ட உட்காந்து தான் இருப்பேன், மற்றவங்ககிட்ட மட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு மட்டும் ஜிம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லவ்விடா சொல்லிட்டாங்க. லவ்விட்டு ஜிம் நம்ம டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. டேவோட ஹிப்பை நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஹேரை வைப் பண்ணி விடுறாங்க. சரி இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ எனக்கு பசிக்கல அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நான் அம்மா கூட போய் இருக்கவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மா கூட அம்மா சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜிம் கீழே போயிடுறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வந்து டே பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் நாங்கள் ஃபோன் பண்ணிருக்கோம். ஜின்னு எனக்கு நம்ம டேயோட பிரதர் இல்லை, அப்புறம் எப்படி போகுது சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டே எப்படி போகுதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையே என்ன தான் போகுது சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்ல அம்மா எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு பரவாயில்ல சொல்கிறாங்க. டே ஜிம் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான் சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி அப்போ வீட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. வீட்டுக்கே போகிறேன் ஜிம்மில் அப்போ வந்து வருவா சொல்கிறாங்க. என்ன இருக்கு அங்கிள் போகிறவங்களும் அப்போ தான் வருவான்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ தான் ஆண்டி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இருக்காங்க இருக்கப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ ஜிம்மில் எங்கே இருக்கும்போது நான் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லைடா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ அங்கே என்ன பண்ண போகிற நீ வா சொல்லிட்டு நம்ம ஜின்னு கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னுடைய அம்மாலாம் அதாவது நம்ம டேயோட அம்மா இருக்காங்க. நம்ம ஜிம்மில் இருக்காங்க. ஜின்னு வந்து ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்க. நான் வர முடியாது சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஆண்டி வந்துட்டு ஹெல்த் இஷ்யூவாக இருக்காங்க. ஜிம்மு தனியாக இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தேவைப்படும்ல, நான் இங்கே தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை அதே இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஓகேவா, அவனுக்கு கம்ஃபர்டபுள் தேவைப்பட நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு டே பார்க்குறாங்க. ஏங்க பாருங்கள் சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நம்பிச்சிருக்காங்க. உங்கள் பின்னாடி வந்துடுறாங்க. நான் மட்டும் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிருக்கு ஒரு மாதிரி நம்பி பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் போல நம்பி வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அவர் நினச்சிப்பாரு இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு இல்லவே இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால தாண்டி உங்கள் எல்லாமே இருக்க சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. நம்ம தேவை நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி பேசுறது பார்க்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் உங்க கூடவே இருக்கணும், நான் மட்டும் தனியாக ஏன் ஜிம்மு மட்டும் தனியாக இருக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தெரியும், நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தானே சரி நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏங்க சும்மா டேஸ்ட் பண்ணுவீங்க சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு ஃபோன் கட் பண்ணி விட்டுறாங்க. ஜின்னு பார்க்குறேன் சொன்னேன் என்ன பிரித்து வச்சா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரும் சொன்னேன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு பார்க்குறேன் இது எதுக்கு ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அன்றைக்கி அவன் போகிறப்பன்னு சொன்னேன். நாங்கள் ஆண்டி இருந்தால சொன்னேன் பிரித்து வைங்க ஆண்டி கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்கும், ஷோ பண்ணிவிடுவாங்க ஹைட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்படியோட அம்மாவுக்கு இப்போ தான் லைஃப்ஸாக இருக்குது, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மேரேஜ் பண்ணிட்டு பசங்க ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கடா எப்படி இருந்துருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த ஜிம் லைஃபும் ஸ்பாயில் ஆகிடும், டேவ் லைஃபும் ஸ்பாயில் ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை சின்ன நீ கரெக்டாக நிறைய கொடுத்து சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சொல்கிறாங்க ஆண்டி அவங்களுக்கு அவங்க லவ் இருக்காண்டி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலையா பிஃபோர் மேரேஜ் டே அன்றைக்கி ட்ரெஸ் வந்துட்டு ஜிம்மினுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு எது ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல சொல்லிட்டு தான் நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபோனில் பேசியிருந்தேன் நான் ரூம் போகிறேன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இந்த டே தான் உங்களுக்கு மேரேஜ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் சொன்னால் அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு சொன்னான். இதான் நாங்கள் எடுத்தோம் சொல்லிட்டு சொன்னேன். அந்த கலர் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஜிம்மில் ஃபோன் லைனில் இருந்தான். டேட்டே என்ன ட்ரெஸ் போட்டுன்னு தெரியல, எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்க காமிச்சிருந்தேன் அவங்கள்ட்ட. இவன் சொன்னால் இது நல்லா இல்லை அதனால சொல்லிட்டு அப்போ நல்லா நீ வாங்கிட்டா சொல்லிட்டு சொன்ன ஜிம்மின்னு சொன்னா டே பார்க்குறாங்க வாங்கிட்டு வருவா சொல்லி கேட்டேன். எனக்கு அப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா
நைட்டு 10:30க்கு மேலே ஆகுது, நாளைக்கு மார்னிங் மேரேஜ் இந்த மாதிரி சொல்கிறானே சொல்லிட்டு. அப்போ நம்ம அவன் கிட்ட வாங்கி தெரியாது சொல்லிட்டு வாங்கி தரேன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சொல்லிட்டு போயிட்டான். அண்ட் அங்கே பாருங்க அவன் போயிட்டு ஒரே மாதிரி ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஜிம்முக்கு கொண்டு கொடுத்துட்டு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம்ல ஆமாம் நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாண்டி அவனுக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. ஆனால் எப்படி தான் எனக்கு அதை வந்துட்டு சொல்ல தெரியும், அது வந்து அவனுக்கு அது புரியல. செகண்ட் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு இது சொல்கிறதுக்கு எனக்கு முடியல. சரி ஓகே நம்ம நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க பரவாயில்ல சின்ன நீ கரெக்டாக கெஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. பாரு நீ வந்துட்டு நான் தான் வீட்டுக்கு கூட நான் தான் ஃபோன் ஆனால் டிவி பாரு அவன் ஒய்ஃப் கூட தான் இப்போ சொல்கிறான் பார்த்தியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அப்போது நீ என் தம்பியோட நான் தான் என்னோட என் தம்பி தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதான் உண்மை சொல்கிறேன் நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இல்லையா அதனால் உண்மை சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்பி சிரிக்கிறாங்க க்யூட்டாக. இப்போ நான் டியோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்பிக்கை நான் சொல்கிறாங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாங்க ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. அப்படி ஜிம்மி வீட்டில் பார்க்குறாண்டா. இப்போ ஜிம்மி நைட்டு இன்னொரு சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மின்னு நம்ம டே சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மி அவங்க அம்மாவுக்கு அந்த கஞ்சியில் ஃபில் பண்ணி விட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஒரு மேடு கூப்பிட்றாங்க. என்னங்க மேடம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டே வந்திருக்காங்க, ஜிம்மும் டே ஒன்றா ஸ்டே பண்ணிட்டோம், நீங்கள் யாராவது ஒருத்தவங்க நாங்கள் இங்கே இருக்கிற மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஒரு மேடு வராங்க. ஜிம்மின் தம்பியை சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. நீங்கள் டே தம்பி கூட இருந்துக்கோங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் டே தம்பி கூட நீங்கள் தூங்கிக்கோங்க, நான் வந்துட்டு அம்மா கூட இருக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறீங்க. இப்போ நான் அம்மா கூட இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஆண்டி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கிச்சனில் நிறைய ஒர்க் இருக்கு ஆண்டி, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கீங்க, எனக்கு அம்மாவுக்கு எழுத முடியாமல் போகிறது நிறைய ஒர்க் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா, வெஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஐயோ இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டி அதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் ஏஜ் போய் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கல, நீங்கள் போயிட்டு தூங்குங்க மார்னிங் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மேடம் ஆண்டி 3 பேர் வந்து கிளம்பிடுறாங்க. ஒருத்தவங்க மட்டும் ஜிம்மில் அம்மா ரூமில் படுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கனாக்கா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் ரெடி பண்ணி தந்துருப்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஹாட் வாட்டர் அந்த கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போது கொஞ்சம் வெசல் சார்பில் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிட்டு அது கவுண்டர் டப்பில் வைப் பண்ணுறாங்க. நீட்டாக பண்ணிவிட்டு அவர் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வைப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சடனாக ஒரு பர்சன் ஜிம்மோட ஹிப்பு கிட்ட வந்து கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதுவா அம்மாவுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டு சொல்கிறாங்க. ரெடி ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா ரெடி எனக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. அமைதியாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அமைதியாக இருக்க மாட்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் நான் போட்டையும் இப்போ அந்த தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஜிம் அந்த கட்டில் ஊற்றுறாங்க. நம்மளோட போய் கொடுத்து வந்துடுறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே பின்னாடி வந்திருக்காங்க. ஜிம் போயிட்டு ஜிம் அம்மா ரூமில் போயிட்டு ஆண்டி இங்கே வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எடுத்து தூங்கிட்டாங்க. ஜிம் தான் அம்மா ஃபோன் கிஸ் பண்ணிட்டு ஆண்டி அம்மாவுக்கு ஏதாவது சடனாக முடியாமல் போச்சாக்கா பண்ணு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. அப்பா பாரு பாதி அம்மா பொண்ணு சரியா அம்மா ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் ஹண்ட்ரட் நல்லா ஆகிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நீங்கள் படுத்துக்கோங்க சொல்லி ஜிம் அந்த ரூம் லாக் பண்ணிட்டு விட வராங்க. இப்போ நம்ம டே ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. வா டே யாராவது தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம் டக்குன்னு டேயோட சாஞ்சிக்கிறாங்க. இப்போ அப்படி அவங்க வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. டே ஃபுல்லாக நீ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்க இல்லையா, டயர்டாக இருக்கும் படுத்துக்கோ சொல்கிறாங்க. டேன்னு சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் டே ஒன் டே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவோட அப்படியே ஹேக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டே அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் எப்படி டே மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஃப்ளாஷ்பேக் போகலாண்டா. நம்ம ஜிம் இந்த ஃபஸ்ட் டைம் டே மீட் பண்ணுறது 11th ஸ்டாண்டர்டில் தான். எனக்கு ஜிம்மில் அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வராங்க. அந்த ஸ்கூலுக்கு நியூவாக வராங்க. போசான் டு ஸ்கூல் வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மூவ் பண்ணி வந்திருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு. அப்போ ஜிம்முக்கு 11th கிளாஸ் ஃபஸ்ட் டைம். எனக்கு அவருக்கு ரொம்ப நவசாக இருக்குது. எப்போடா இதுக்குள்ளே போகணும், நம்ம ஃப்ரெண்டு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, அப்படி பேசுவாங்க பேச மாட்டாங்க சொல்லிட்டு அப்படி ஒரு நவஸ் இல்லை. பப்ளியாக க்யூட்டாக இருந்திருப்பார் பார்க்கறதுக்கு. அப்படி விளையாண்டுறாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க. யார் பாஸ் சொல்கிறாங்க. சார் நியூ அட்மிஷன் சொல்கிறாங்க. அப்படி ஆசிட்டாங்க. உள்ள வாசிட்டாங்க. அப்படி உள்ள போகிறாங்க. உங்கள் பேர் என்ன பாஸ் சொல்கிறாங்க. பாச்சிமின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வர சொல்கிறாங்க. போசான்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஹாய் மை நேம் இஸ் பாச்சிமின் ஐம் கமிங் ஃப்ரம் போசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு போய் கிளாஸ் போடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 கேங்க உட்காந்துருக்கு. இப்போனாக்கா ரெண்டு ரெஸ்ட்டில் 2 கேங்க உட்காந்துருக்கும். இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் அந்த டீச்சர் பார்க்குறாங்க. பாடி போய் உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் ஃபுல்லாகவே சீட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் மட்டும் தான் இடம் கம்மியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே போகலாமா ஜிம் யோசிச்சுட்டு வந்துருக்காங்க. உட்காந்து ஒரு மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உட்காரவா சொல்லி கேட்குறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. அவ்வளோ நவசாக இருக்குது. இப்போ சார் பார்க்குறாங்க. சரி ஓகே கிளாஸ் எடுக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் புக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நியூ திங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பதட்டம். ஒரு மாதிரி டக்கு திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஒவ்வொரு இடத்துல டேபிள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜோசிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் பாஸ் பார்க்குறாங்க. கீழே கொஞ்சம் ஜிம் எடுக்கிறப்போ அந்த பாஸ் சேர்ந்துருக்குறாங்க எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அந்த பையன், செம்ம அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சார் ஜிமினும் அப்படி ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸ் சார் எடுக்கிறாங்க. அது ஜிமின் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்சன் ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் அந்த பர்சன் பார்த்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சனை பக்கத்து ஒரு டிஸ்கிலும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிரேக் ஓவர் வருது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? எதுக்கு பயப்படுறா சொல்கிறாங்க? இல்லை நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பாரு மேட்ரை மாதிரி கூப்பிடல, ஜஸ்ட்டு கூப்பிட்டேன் நார்மலாக. என்ன சடனாக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. உங்கள் ஸ்கூலில் 11th 12th இல்லையா கேட்குறாங்க. இல்லை இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பாவுக்கு இங்கே ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதான் வந்துட்டே சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அப்பா எனக்கு இப்போ ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறாங்க. பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. பேங்க் ஆஃபீஸரோ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் பேரை சொல்கிறாங்க. என் பேர் காய் ஓகேவா, என் பேர் வந்துட்டு மெக்கு, இவன் பேர் ஆலன் ஓகேவா, அவன் பேர் யோஞ்சிரம், இவன் பேர் எண்ணு, இவன் பேர் ஜங்குக்கு, இவன் பேர் டே அப்படி சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரோ பண்ணுறாங்க. என் பேர் காய் சரியா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன். ஏன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பார்த்தாக்கா நம்ம டே தான் ஒரு கோல்டு தோண்டி கேட்டுருக்காங்க. சொல்கிறாங்க என் பேர் கிம்ட்டேன், என் ஃப்ரெண்ட் ஆகிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன டீஸ் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. டீஸ் பண்ணுறோம் எதுக்கு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நீ பப்ளியாக தான் இருக்குது, ஆனால் க்யூட்டாக இருக்கே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ பப்ளியாக இருக்குது, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஓகேவா, ஏன் உன்னை யாராவது ஹாட் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. ஜிம் நிறைய செக் பண்ணுறாங்க. பாரு சில ஸ்கூல் அப்படி இருக்கலாம் ஓகே, அந்த ஸ்கூல் அப்படிலாம் யாரும் கிடையாது, அது நாங்கள் அப்படி கிடையாது ஓகேவா, நீ தனியாக இருக்க முடியாது, பசங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ சொல்கிறாங்க. நீ ஜிம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறது நிஜமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஜிம்மில் ஹேண்ட் ஷேக் பண்ண வராங்க. இப்போ டீப்பாக ஜிம் ஏன் பார்க்குறாங்க. ஹேண்ட் ஷேக்லாம் வா அங்கே வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பிடிச்சி ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டே பார்க்குறாங்க. டே தவிர மற்ற எல்லாரும் ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பாரு என் பேர் ஜங்குக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இருக்கே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் இருக்கா ஓகேவா, அவள் வந்துட்டு இப்படி கூப்பிட்டா கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா ஆமாம் எத்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா, பக்கத்து கிளாஸில் இருக்கா வருவா, பிரேக் ஓவர் வந்து காட்டுறா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரேக் ஓவர் ஆனால் இப்போ பிரேக் ஓவர் இப்போ வந்திருக்க மாட்டா. லஞ்ச் டைமில் ஒரு பொண்ணு வரா. ஜமுக்கா ஓடி வரா. அடி பார்த்து ஓடி சொல்கிறாங்க. இப்போ ஓடி ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு ஜங்கோட இடிச்சு நின்றுருக்காங்க. உனக்கு என்னடி அவசரத்துக்கு பிறந்தோட எப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்டா எடுத்துட்டா சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இப்படி ஓடி வரா சொல்கிறாங்க. அது ஒன்று பார்க்க தான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்துட்டு என்னை பார்க்க முடியாது அங்கே தாண்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ காய் பார்க்குறீங்க. ஏண்டி நீ என்ன அவனுக்குள்ளே பிறந்தவர் அப்படியே ஒட்டிக்கிட்டே போது அட்டை மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அவனுக்குள்ளே பிறந்தவ சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகேவா சரி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உனக்கு பசங்க இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பசங்க வந்து க்யூட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் தான் வந்துட்டு இது யாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நியூ ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்டா ஏன்டா நீங்களும் ஒரு பெரிய கேங்காக இருக்கீங்க, இதுக்குலாம் நியூவாக சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபேஸ் வாடி போயிடுது. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் நியூ வந்து பிரச்சனை கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் டே இப்போ வந்துட்டு இது நான் சொல்கிறேன் சொல்லிட்டு நான் நியூ வந்து ஸ்கூலுக்கு வேறு யார்ட்டையும் பேசுகிறடி எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தான் சரியா, அங்கே தான் பேசிட்டு உட்காந்தா, நாங்கள் தான் ஃப்ரெண்ட் ஆகிறேன், நாங்கள் தான் கேட்டோம் ஓகேவா சரி அவனை கேட்குறேன் நாங்களும் வந்துட்டா கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு மொயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நான் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. சரி இவனுக்கு எனக்கும் வேறு எப்படி மேட்ச் எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிறா. இப்போது காய் பார்க்குறேன். நீ தப்பாக எடுத்துக்காது, அது கொஞ்சம் மென்டல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறப்ப நீ யாரா சொல்கிறாங்க. நானும் மென்டல் தான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து பிடிச்சிருக்கவங்க பார்க்குறதுக்கு ஃபன்னாக பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படினாலும் பேசிக்கலாம், டீஸ் பண்ணிக்கலான்றது இவங்களை பார்க்கும்போது ஜிம்முக்கு தெரியுது. பட்டே பார்க்குறாங்க. கார் சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. பட்டே தான் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் ஃபுட்டு ஷேர்லாம் பண்ண முடியாது சொல்கிறாங்க. கொடுப்பேன் சார் ஜிம்மி ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ மட்டையை பார்த்தா ரொம்ப ஸ்பைஸில் ஃபுட்டாக வாங்கியிருக்காங்க. ஜிம்மி கொஞ்சம் ஸ்பைசஸ் சாப்பிடுவார், அவர் கொஞ்சம் ஸ்பைஸாக வாங்கியிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு உன் ஃபுட்டு அவனுக்கு டேஸ்ட்டாக ஒத்து போகாது, நீ என்கிட்ட கூட சொல்லிட்டு பட் ஜங்க் வாங்கிக்கிறாங்க. இப்போ டே முறைச்சி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும் பாரு ஜிம்மி ரொம்ப ஸ்பைஸஸ் சாப்பிடா சொல்லிட்டு தான் ஃபுட்டை கம்மியாக வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸ்லெஸ் ஃபுட்டாக வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. இந்த டீ யார்ட்டும் அட்டாச் ஆக மாட்டேது, எப்படி இவங்க அட்டாச் ஆகிட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்குனால கேட்கல. இப்போ அப்படி இருந்துட்டு அந்த டே ஃபுல்லாக போயிட்டு ஈவினிங் வரையாங்க. ஜிம்மி இருக்காங்க. அம்மா ஏன் இதுக்குன்னு இருக்கா சொல்கிறாங்க. அப்பா வருவாங்க பிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக ஜிம்மில் அப்பா வந்துட்டாங்க. சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்லிட்டாங்க பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க. இவ்வளோ பேரா ஜிம்மில் அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஆமாப்பா சொல்கிறாங்க. பரவாயில்லையே வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. இப்போ வந்து பார்க்குறாங்க. எங்கள் சொல்லிட்டாங்க. ஹாய்ப்பா சொல்லிட்டாங்க. எல்லாரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. நம்ம டேவோட அப்பா ஜிம்மில் அப்பா கிட்ட ஜிம் நிறைய இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. போட்டு ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் டர்ன் பண்ணாங்க டேக்கிட்ட. ஏன்டா அப்படி சொல்லிட்டாங்க. நீ யாருக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், யாரும் திட்ட மாட்டேன் எங்களுக்கு கூட, அப்படிங்கும்போது இவனுக்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இன்னும் பிடிச்சிருக்கு, அது ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு
டேக்கிட்ட கேட்குறாங்க. அவனை பார்க்குறப்ப எனக்கு என்ன பார்க்குற மாதிரி தந்து சொல்றியா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அவனை பார்க்குறப்ப எனக்கு என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் நான் டேக்குள்ளே படித்தப்போ சொல்கிறாங்க. ஆமாம், டேக்குள்ளே படிக்கும்போது எனக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இருந்தாங்க எல்லாருமே பிஹைண்டில் தப்பாக பேசுகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் பண்ணி தோணுச்சு. ஓகே, எனக்கு அவன் பயந்தது. அவன் யோசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரீசனால தான் நானாக வாண்டட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். சரியா சொல்லிட்டு நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாதுன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீங்களா அப்படி ப்ரீஷியஸாக கிடச்சிங்களோ அதே மாதிரி அவனுக்கும் நம்ம எல்லாரும் அப்படி இருக்குன்னு நினச்சேன் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா இருக்கும். பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படி சீக்கிரம் எதுவுமே அவங்க யோசிக்க முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க. அப்படி என் பிளேஸ் அவன்கிட்ட கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. உன் பிளேஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது சரியா, அது அவனுக்கு தனியாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறான். உனக்கு இருக்கிற டேக்கிட்ட இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜிம்மி ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு கூட ஏன் போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்மி வராங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, ஜிம்மி ஃபோன் நம்பர் வச்சிருக்கா கேட்குறாங்க. வச்சிருக்கேன் ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இந்தாங்க டேன்னு சொல்லாத, டேன்னு கூப்பிடு, நான் வந்து பெரிய பையனா என்ன சரியா, நம்ம ஒரே ஏஜில் தான் இருக்கோம், வாங்க போகணும் கூப்பிடாத சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நல்லா இருக்கு டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, இது திங்ஸ்னால டேவோட திங்ஸ் எடுக்கணும், ஜிம்மோட திங்ஸ் எடுக்கணும், மாறி எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஒரு இடத்துக்கு மேலே ஜிம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஜிம்மின் வந்துட்டு நிறைய கிஃப்ட் யாருக்கெல்லாம் பர்த்டே போதும் உடனே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் ஜிம்மோட பர்த்டேக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கி தராங்க. ஏன்னா ஜிம் மற்றவங்களும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜிம்மோட பர்த்டே ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்ட் அவர் தான் வாங்கி தராரு. மற்றவங்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. ரிட்டன் நம்ம பர்த்டே வந்தப்போ நம்ம ஜிம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி அழகாக டேஸ் போக ஜிம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. எல்லாரும் அவர்கிட்ட ஒரு மாதிரி கேரிங்காக பாசமாக இருக்காங்க. அவர்கிட்ட அவர் கொஞ்சம் லவ் கொடுத்தா அவர் அதிகமாக லவ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்பவுமே தன்னை தாழ்த்திப்பாரு. நான் வந்து இந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிலாம் சொல்லுவார். நம்ம சொல்லுவாங்க இல்லை நீ வந்து எல்லாரோட ஒர்த்தான ஒரு பர்சன் சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் போக ஜிம் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எல்லாம் நீங்கள் சோல்மேட்டான்னு கேட்குறாங்க. சோல்மேட்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா அப்படி அந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் சோல்மேட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே எப்படினாக்கா நாங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப வச்சுருக்காங்க. யாரும் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பாண்டிங் மாதிரி அவங்க அடிக்கடி பாசிட்டிவ் ஆகிட்டு கிடப்பாரு. நம்ம ஒயன் பார்க்குறோம், நீ எதுக்குலாம் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம ஒயன் திட்டுவோம். ஒயனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இவங்க பிடிக்கும். அதனால எவ்வளோ பேர் இருந்தாலும் ஜிம்முக்கு இல்லைனாக்கா அது எம்டி ஆகிடும். நம்ம இருந்தாக்கா அது ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அப்படி தான் அந்தளவுக்கு நம்ம யோன்ஜி நம்ம ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸ். யோன்ஜி நம்ம எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ். ஆனால் யோன்ஜி ஜிம்மில் ஷேர் பண்ணிடுவார். இது இப்படி தான் எனக்கு என்னன்னாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணுவார். யோன்ஜிட்டு கேட்கிட்ட மட்டும் தான் அவரோட ஓப்பனாக பேச முடியும். மற்றவங்கள்ட்ட அந்தளவுக்கு ஓப்பனாக பேசவே மாட்டார். ஜிம் வந்துட்டு நம்ம அப்படிலாம் யாரையும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணாத, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உனக்கு சில சீக்கிரட்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி தருவாங்க. எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துருவாரு. ஜிம் எங்கே போனாங்கனாக்கா அவர் பின்னாடியே இருப்பார். எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார். அவர் பத்திரம் பார்த்துப்பார். எல்லாம் வாங்கி கொடுத்தா இருக்கட்டும். போக தான் வினாக்கா ஜிம்மில் ரொம்ப பிடிச்சி ஒரு கடத்துக்கு மேலே அவர் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். 12th முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டிருப்பாங்க எங்கே படிக்க போகிற சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ஒரு காலேஜ் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதே காலேஜுக்கு போயிருப்பாங்க. போகிறத பார்த்துட்டு மொத்தம் ஏங்க அங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தனியாக விட மாட்டேங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் மட்டும் தான் ஒன்றா இருப்பீங்க, நானும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி காலேஜ் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போதும் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அழகாக இருப்பாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷல். அவங்க அம்மா கிட்ட பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஜிம் நான் ஸ்டாப்பாக சேம் நம்ம வந்துட்டு நம்மகிட்ட அவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம ஜிம்மை பற்றி பேசுவாங்க. மற்றவங்க பற்றி பேச மாட்டாங்க, ஜிம்மை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப டேஸ் போனதுக்கப்புறம் தான் ஜிம்மில் யாரும் பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ஆகிறதும் ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வருது. அவன் தானே எனக்கு மட்டும் தான் வேறு யாரும் வந்து டச் பண்ணக்கூடாது, பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஆனால் ஜிம்மில் எப்படினாக்கா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி பெரிய விஷயம், ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது, அவ்வளோ சாதாரணம் கிடைக்காது. லவ் கூட கிடைச்சிரும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூவாக கிடைக்காது. அதனால் நம்ம தொலைச்சிடக்கூடாது. எப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி ஒரு செயின் வாங்கி தராங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டு எப்போ நம்ம தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜிம் சொல்லவும் ஒரு மாதிரி எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டுமே இருக்கு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம சரி ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துக்க மாட்டார். இவர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிப்பாரு. அவன் ஆசைப்பட்றேன் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடி கிஃப்டெல்லாம் வாங்கி தருவார். அதே டேயில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கான அது மட்டும் வாங்கி தர முடியாது, மீன் பண்ணி வாங்கி தர முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல தாட்டு நீ என் கூட வந்துட மாட்டியா, லைஃப்லாம் கூட இருக்க மாட்டேன் அவருக்கு அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த கிஃப்ட்டை பார்த்துப்பாரு, ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கிஃப்ட்டாக ஃபன் பண்ணி கிழிஞ்சு பண்ணுவார். நம்ம வந்து ஜிம் கிட்ட அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு கிழிஞ்சு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள்ட்ட பண்ணுறதுக்கு விட மாட்டார். ஜங்க் படிக்கிற ஜிம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஜிம் ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் கிழிஞ்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணாக்கா வந்து பிரிச்சிருவார் 2 பேரும். அப்படி தான் இருக்கும், அழகாக போயிட்டுருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையாக நான் ஜிம்மில் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக உங்களுக்கு ஃபீல் ஆகலை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் அப்போ இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாரு, அவங்க கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்க சொல்லிட்டே போயிடுறாங்க. அவள் வந்துட்டு எப்படி இப்படி ஒருவேளை ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்பெட் ஆகிடும். கண்டிப்பாக ஸ்பெட் ஆகிடுச்சுனாக்கா ஜிம்முக்கு அதுக்கு போயிடும். அவன் ஹார்ட் ஆகிடக்கூடாது. ஒருவேளை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அவன் அப்படியே நம்ம கூட இருக்கும்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க. எதுக்காக யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னா அவருக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக வளர்ந்துருக்கும். என் கூட மட்டுமே இருக்கணும், அது லவ்னு கூட சொல்ல முடியாது. லவ் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒன்று அவன் நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட பத்திரமா பார்த்துக்கணும் அவனை அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு தாட்டம் இருக்கணும்.
பாஸ் ஆக அப்படியே ஜிம்முக்குள்ள அப்படி ஒரு பாசம் வந்துடுது. அவரால விட்டே கொடுக்க முடியாது. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டாரு. ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனா கூட ஜிம்ல வந்து இன்வைட் பண்ணுவாரு. இன்வைட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போய் வச்சுப்பாரு. நியூ இயர் கூட ஒண்ணா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க 2 பேரும். அழகா அவங்க கூட தனியாவே இருப்பாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட்டமா இருந்தாலும் 2 பேர் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. அப்போதான் ஜிம்முக்கு தனியாவே இருப்பாங்க எப்போதும். அழகா போயிருந்துருக்கும். இப்போ நம்ம தானே காலேஜ் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க கேட்டே என்னன்னு சொல்றாங்க, நான் ஜாபுக்கு போகவா? ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஜாபுக்கு போறியா? ஆமா ஜாபுக்கு போலான்னு இருக்கேன். என் முடிஞ்சு எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டாங்க. தனித்தனியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. நானும் அப்ளை பண்ணவா? ஏன்னா 1 மந்த் ஆச்சு காலேஜ் முடிச்சு. நான் வந்து அப்ளை பண்ணவா? ரிசல்ட்லாம் வந்துருச்சு. சத்தியமா சொல்றாங்க. எனக்கு கிரேட் கூட நல்லா தானே இருக்குது. சத்தியமா சொல்லவும் பார்க்குறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இன்னசென்ட் ஓகே உன்னை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ என்னோட ஆஃபீஸ் கொரியா சொல்லிட்டாங்க. என்னோட ஆஃபீஸ் ஆமாம் என் கூட ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பார்ட்னர் இருக்காங்க. இவங்க ஜங்கோட ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட உங்க சொந்தக்கார பையன் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க பாரு நீ சோல்மேட் ஓகேவா? நீ எங்கே போகக்கூடாது இருக்கேன்னு நீ நம்ம கம்பெனிக்கு வா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் நம்பி என் வந்து கண்டிப்பாக நான் இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப்பில் ஜாயின் பண்ணி சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்குது பேச சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்க கூடவே இருக்குவா நீ என் கூட பேர் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜிம்மில் கூட்டிட்டு வந்து நம்மகிட்டே தான் இன்டர்வியூ கூட்டு வராங்க கம்பெனிக்கு. இப்போ நம்மகிட்ட நம்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் இன்டர்வியூ எடுங்க. ஏன் கண்டிப்பாக அவங்க செலக்ட் ஆவா? நீங்கள் ஹானஸ்ட்டாகவே இல்லாமல் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி ஹானஸ்ட்டாக கேட்குறாங்க. ஜிம்முக்கு நிறைய டேலண்ட் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுறாரு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருமே அவர் பார்க்குறாங்க. அவனை கூட்டு வந்து தப்பே கிடையாது சொல்லிட்டு அழகாக சர்க்கிள் பண்ணிடுறாங்க. சர்க்கிள் பண்ணி அங்கேயே ஜாப் கொடுத்துட்றாங்க. ஜிம்மிலுமே அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. டேவிட் அப்படின்னு பக்கத்து கேபின் தான் ஜிம். அப்போ ஃபன் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டேன். டேவ் சொல்லுவாங்க ஒர்க் பண்ண சொல்லிட்டு ஒர்க் பண்ண வச்சுருவாரு. ஜிம்மில் சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ கேண்டீன் போயிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்றது டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. அந்த ஆப்ஷன் நிறைய பேர் ஜிம்முக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு யாரையும் பக்கத்தில் நெருங்க விடுறதே இல்லை. ஜிம்முக்கே தெரியாது தன்னை ஒருத்தவங்களுக்கு பார்க்குறாங்கன்னு கூட தெரியாமல் வச்சிருப்பாரு. காலேஜ் டைம்லேயே அப்ளை பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸ் வந்து விடுறது ஏன்னா ஒரு பயம். யாரும் நம்பி ஜிம்மில் விடுறதுக்கு ஒரு பயம். உண்மையில ட்ரூவாக லவ் பண்ணுவாங்களா? அப்போ தான் பார்த்துப்பாங்களா? அப்படி சொல்லிட்டு டேக்கில் ஒரு பயம் நிறைய இருந்திருக்கும். அதனால யாரும் ஜிம்மு கூட நெருங்க விட மாட்டாங்க. டேக் யார் லவ் சொல்லுவாங்க. டே வந்து நோ வேணும்னு சொல்லிட்டு இப்படி தான் போயிருக்கும். யாரும் டேட் பண்ணுவோம். மற்றவங்க கூட டேட் பண்ணுறது அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜம் கூட வயன் லவ் பண்ணுறாங்க. காய் கூட லவ் பண்ணுறாரு. நம்ம ஜெயகோபியாங்க நிறைய பேர் அப்படி லவ் பண்ணுறாங்க. எல்லாருமே டேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மின் டே மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக பியூராக இருக்காங்க. யாரையும் லவ் பண்ணாமல் அப்படியே இருந்திருப்பாங்க. டேக்கு ஜிம்லாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதான் வந்துட்டு அதை ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்த ரெடி இல்லை அப்படி இருந்திருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் இந்த ஆரம்பிச்சுட்டே ஜம்காவுக்கும் நம்ம பையனுக்கும் மேரேஜ். ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே உனக்கு எப்படி மேரேஜ்னு கேட்குறாங்க. டே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தெரியலையே சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீயே யாரும் டேட் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்ட் எவ்வளோ பேர் சுற்றுறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னோட உன் ஃப்ரெண்டு கிரேஸாக சுற்றிட்டு இருக்காங்கடா சுற்றி டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அதுவா சுற்றி சுற்றிட்டு போட்டு டே கணக்காக விட்டுறாங்க. இப்போ நான் காயெல்லாம் பார்க்குறாங்க. வேறு டே மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடிச்சு போடுவோம். நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். டேட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஜிம் தான் திட்டாங்க நிறையா. சரி சொல்லி விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து டே பிடிக்கும். ரொம்ப ரசிச்சு பார்க்குறேன். டே ரொம்ப அழகு ரொம்ப நல்லவா ரொம்ப ஜென்டில்மேனு. அவனுக்கு வந்து என்னோட பெட்டராக என்ன நாளாக இல்லை ஒரு பெட்டரான ஒரு பர்சன் வரும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிப்பார் மனசுக்குள்ள அவர். ஏன்னா அவர் அந்த டைமுக்கு டே ஜிம்முக்கு வந்து ஃபீலிங்ஸ் தான் கிடையாது. டீம் எல்லாம் ரொம்ப பியூராக அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாரு. டே மட்டும் தான் ஜிம் பார்த்துட்டு இருப்பாங்க. என் கூடவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பாரு. இவ்வளோ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பார்க்குறேங்கப்பா நீ காலேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆகிட்டா ஓகே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீயுமே ஒரு ஒன் ஆஃப் சிஓவாக இருக்க அந்த கம்பெனிக்குள்ளே இதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்கம்மா ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. இல்லைடா ஒன்று நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் விட்டுறேன். இல்லை யாரையும் டேட் பண்ணுறேன்னு சொல்லி அப்பயும் நான் விட்டுறேன். எதுவுமே இல்லாமல் நீ இப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக நான் இப்படி இருக்க விட மாட்டேன் சொல்லிட்டாங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்குங்கப்பா எல்லாருக்கும் மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க. தயவு செஞ்சு நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லி ஜிம்மில் டேவை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஜிம்மு கண்டிப்பாக நம்ம பார்க்க மாட்டோம். சோல்மேட் டே ஜிம்மில் அடிக்கடி சொல்லுவாங்க நீ ஏன் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகேம்மா நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டாங்க. மேரேஜ் விருப்பம் இல்லை ஏதோ சரி ஓகே பண்ணிக்கலான்னு விட்டுறாங்க. பட் டேவிட் அம்மா மூணு பிளைண்ட் எல்லாம் போவேன் நான் கண்டிப்பாக போய் பேசணும்னு வச்சுக்கேன். அவங்கள பார்த்து ஓடி போயிடுவாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்து அப்படி ஒரு மாதிரி உருன்னு பேசுவாங்க ஓடி போயிடுவாங்க. நீ பார்க்கவே மீட் பண்ண வேணாம் ஓகேவா டேரெக்டாக மேரேஜ் டேக்கே வந்துட்டு சொல்லிட்டு டேவிட் அம்மா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 வீக்ஸ் டேக்கு எல்லா மேரேஜ் ஒர்க்குமே போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ் நியூஸ் வருது. ஜிம் பார்க்குறாங்க என்கிட்ட சொல்லலை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன ஆச்சு சொல்கிறாங்க. அப்போ டேவோட ஆஃபீஸர் மேலே அந்த டெரஸ் வந்துருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருக்கிறது தெரியுது நீயே சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டி என்ன சொல்லியிருக்கணும்ல எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு என்கிட்ட ஃபஸ்ட் சொல்லியிருக்கணும். ஜிம் ரொம்ப அழகாங்க உங்கள் பாட சரி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஜிம் அழகாங்க. சரி ஓகே ஐம் சாரி டேவும் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாரு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாங்க. இப்பெல்லாம் ஹக் பண்ணுறான் கம்ஃபர்ட் கூட எல்லாம் பண்ணுறான். ஆனால் கேட்ட லவ்லாம் சொல்கிறான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம் கிடையாது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. டே தான் ஒன்றும் இல்லை டேவிட் ஆகிட்டா ஜிம் ஹக் பண்ணுறாங்க.
என்கிட்ட வந்துட்டு தள்ளி போயிடாதான் சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜுக்கு மட்டும் தள்ளி போயிடாதான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க தள்ளிலாம் போக மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க இந்த குட்டி வாண்டுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காய் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் டேயோட மேரேஜுக்கு இப்போ நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படி கேட்குறாங்க. வீடியோ கால் இருக்காங்க. நம்ம டே பார்க்குறாங்க நல்லா சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க நல்லாவே சொல்கிறாங்க. இதுட்டே சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க. பாரு நான் கபலில் இருக்க முதல்ல சொல்லிட்டு காமிச்சிட்டு நல்லான்னு சொல்லி இதை போட்டு விட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வேறு இல்லையா சொல்கிறாங்க. வேறு இல்லை டே இதான் நியூவாக இருந்தாங்க. அம்மா இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்கிறியா சொல்கிறாங்க. அது டே க்ரீன் கலர் நல்லாவே இல்லைடா உனக்கு சொல்கிறாங்க. அப்போ எது போட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. இப்போ எது போட்டு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே டீல சொல்கிறாங்க. நீ வேணா வாங்கி தெரியா சிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ட்ரெஸ் வாங்கி தருமா சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ்க்கு ட்ரெஸ் வாங்கி தாசின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி வாங்கி தரேன் சொல்கிறாங்க. சும்மா சொல்லாத டைம் இவ்வளோ ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி வாங்கி தருவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ரூமில் நாக் ஆகுது. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க கமெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜின்ன ஹேங் வராங்க. டே இந்த ஒரு டே ட்ரெஸ் அப்படி கொடுக்குறாங்க. டே பார்க்குறேன் என்ன என் கலர் இது சொல்கிறாங்க. ஏன்டா நல்லா தான் இருக்குது ஆண்டி யூஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. இந்த கலரை யூஸ் பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க ட்ரெஸ் நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. ஓ நீங்கள் என்ன வீடியோ கலர் இருக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் வீடியோ கலர் தான் இருக்கேன். இந்த ட்ரெஸ் டேக்கு நல்லாவே இருக்கா நல்லாவே இருக்காது ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க வேறு என்ன பண்ணுறது எடுத்தாச்சியா சொல்கிறாங்க. இது டேக்கு பிடிக்காத டேக்கு ஒயிட் கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறங்க அழகாக தான் இருக்கும் ஆண்டி எடுத்து வந்துட்டாங்களே இதுக்கப்புறம் டைம் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம ஆமாம் டைம் இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க சரி ஓகே அப்புறம் பேசிட்டு ஃபோன் கட் பண்ணி இப்போ டே தான் சின்ன என்கிட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு போய் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் நானே எடுத்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. டே இந்த டைமில் சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்தா அது போட்டு கிளம்பி போயிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க என்னடா இப்போ இவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னா இல்லை ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னா சொல்லிட்டு எனக்கு சின்ன வெளில வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதான் கேட்டு வந்துருப்பாரு கேட்டதோடு வந்துருப்பாரு. இப்போ நம்ம டே டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு அந்த டைமில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு அந்த ஷாப்பில் பார்க்குறாங்க சார் அது கடையை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து போட வைக்கிறாங்க. எடுத்து போட்டு பர்ஃபெக்டான ட்ரெஸ் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக சார் ஃபஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்ட் பேரிங் கப்பல் ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரெண்டாக பேக் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது சார் ஓகே சொல்லிட்டு ரெண்டு தனித்தனியாக பேக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க கப்பல் ட்ரெஸ் தனித்தனியாக பேக் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு ரெண்டு பேக் பண்ணி தராங்க. டேரெக்டாக ஜிம் வீட்டுக்கு நேராக வந்துட்டாங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ஜிம் 4 மணி தூங்கிட்டியா சொல்லிட்டாங்க. தூங்கிட்டா சொல்லிட்டாங்க. கீழே வா சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. கீழே வா சொல்லிட்டாங்க. இப்போ வா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அதே சொல்கிறாங்க. கீழே வா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்னு சரி ஓகே சரி மெதுவாக இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி வந்து சம்டைம்ஸ் ஜிம்மில் மீட் பண்ணுவாங்க. சம்டைம் 2 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவாங்க நைட்டில். இப்போ ஜிம் கியூட்டாக குட்டி மாதிரி இறங்கி வராங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னது சொல்கிறாங்க. அப்புறம் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ இதில் கேட்டா சொல்கிறாங்க. அச்சோ நான் கேட்டேன்னுக்காக சொல்லிட்டு நீ இதில் கேட்டால் தான் வாங்கிட்டு வச்சுக்கோ சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ தேங்க்யூ சார் ஜிம் போய்ட்டு டேபிள் செக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. போதும் சொல்லிட்டாங்க ஜிம்னும் சரி ஓகே ஹாப்பி மேரி லைஃப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹாப்பி மேரி லைஃப் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குது. அது இதுக்கு எப்போ சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு மட்டும் யாரும் விஷ் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன் ஓகேவா. இந்த மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். நிறைய லவ் நிறைய ஹாப்பினஸ் எல்லாமே கொடுக்கும் சரியா. நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கார்டுக்கிட்டே கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். டே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ஜிம்னு என் மேரேஜ் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் என் டே ஹாப்பியாக நானும் ஹாப்பி தானே சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன அந்த குரூப் தான் என்ன பார்க்கவே இல்லை. அவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க ஜிம்னும் சரி ஓகே குட் நைட் ஜிம் ஓடி போயிட்டாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இப்போ டே சரி ஓகே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கும் உனக்கு அவ்வளோ ஆசை இல்லை சொல்லிட்டே நினைக்கிறாங்க. பார்த்துட்டு அழகாக போயிட்டு இருக்காங்க. அந்த மனசு தான் இதான் நான் லவ் பண்ணுறதுக்கு ரீசன் அப்போ சொல்லிட்டே மனசு நினச்சிக்கிட்டே சரி ஓகே உனக்கு பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் இருக்குன்னு நினைக்கிறல அப்படியே இருக்கட்டும் உனக்கு தப்பு இல்லை சொல்லிட்டே போயிடுறாங்க. இப்போ வந்து இப்போ ஜிம் நெக்ஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப சமைக்கிட்டே ஆகிட்டாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ஜிம் பார்க்க ஒரு மாதிரி ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறேன் ஜிமின்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. என்னப்பா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ரூம் மாதிரி இருக்கா ஆமாம் ஏதோ ஒரு பிரைட் மாதிரி அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்கம்மா அதே சொல்கிறாங்க. அம்மா இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினா சொல்லி கேட்குறாங்க. டேட்டே வாங்கி கொடுத்தான் சொல்கிறாங்க. டேட்டேவா எப்போ சொல்கிறாங்க. நேற்று நைட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ அந்த டைமில் இப்போ கஷ்டப்படுத்திக்க சொல்கிறாங்க. நான் கஷ்டம்லாம் படுத்துறேம்மா நான் டே கிட்ட சொன்னேன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு டே தான் வாங்கி கொடுத்தான் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு உனக்கும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஆசை. நீ தான் யாரும் லவ் பண்ண மாட்டேற அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. சரிவா கொஞ்சம் டேஸ் போட்டோம் நீ குழந்தை மாதிரி இருக்கா கொஞ்சம் டேஸ் போட்டோம் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் டேயோட மேரேஜுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம்மில் பார்த்து எல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கும் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அந்த ட்ரெஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அங்கே கொஞ்சம் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பார்க்குறாங்க இப்போ ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க வெயின் பார்க்குறேன் என்னடா ஜிம் இது சொல்லிட்டாங்க. ஏன் பையன் நல்லா ரொம்ப அழகாக இருக்கு இப்போ விட்டா உன்னை வந்து டே பார்க்குற போய் வச்சுலாம் சொல்லிட்டாங்க. அச்சோ சொல்லக்கூடாது தப்பு அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ இந்த பக்கம் அம்மா டீ இங்கே சொல்லிட்டாங்க, டீ ரூமில் டேட் வா சொல்லலாம், போய் டீ பார்க்கவா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கெல்லாம் போகிறாங்க, டீ டக்குன்னு திரும்பி ஜிம்மில் பார்க்குறாங்க, டீ சொல்லிட்டாங்க. அப்புறம் டீ திரும்பி பார்க்குறாங்க, ஜிம்மில் பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு, ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, ஜின்ன ட்ரெஸ்ஸையும் டே ட்ரெஸ்ஸையும் பார்க்குறாங்க, சேம் ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த நெக்கு கட்ட மட்டும் கொஞ்சம் எம்ப்ராய்டரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் அது. இப்போ காய் பார்க்குறாங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் டீ வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் டேவை திரும்பி பார்க்குறாங்க, ஏண்டா உன் மேரேஜுக்கு அவனுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கு, எங்களும் வாங்கி கொடுத்தா எங்களுக்கும் வாங்கி தரல சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டே அப்படி இல்லைடா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, என் ட்ரெஸ் நல்லா இல்லடா, எனக்கு வாங்கினேன் போ ஜிம்முக்கு வாங்கினேன் சொல்லிட்டாங்க. அதை நான் அப்போ கூட சோல் மட்டும் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம் பார்க்குறாங்க, பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, டே நீ ரொம்ப அழகாக ஜிம் கிட்ட வராங்க, டே கிட்ட அப்படியா சொல்லிட்டாங்க. ஜிம் பற்றி டேபிள் செக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க, டே இங்கே பாரு இதான் அவனுக்கு லாஸ்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க, நாளைக்கு அவனுக்கு இன்னைக்கு அவனுக்கு மேரேஜ் ஆயிரும், நாளை தான் வேறு ஒரு பர்சன் வந்துக்காரன், ஓகேவா அப்படி பண்ணக்கூடாது, தப்பு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பேச ஒரு மாதிரி போயிட்டு, ஆமாம் லைம் சாரி டேஸ் ஜிம் போய்ட்டு டேபிள் செக்ஸ் வைப்பறான்னு பாட்டே வந்து ஹேண்டை பிடிச்சிடுறாங்க. நோ சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, அவனுக்கு இப்போ வந்து ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா அவனுக்கு ரைட்ஸ் வைப்பா கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அது இல்லை தப்பு, ஓகேவா நான் பண்ண மாட்டேன் சாரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, டேபிள் காய் திரும்பி மறைச்சு பார்க்குறாங்க, உண்மைதா சொன்னான்றப்படி டே காய் பார்க்குறாங்க. டேவும் சரி ஒன்று சொல்லிட்டுறாங்க, எப்படி இருக்கிறத சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கட்டே சொல்கிறாங்க. பாஸ்லேயே தான் 2 பேரும் சேர்ந்த மாதிரி செல்ஃப் எடுத்துக்கிறாங்க. இவங்க தானே பார்க்குறாங்க, உண்மையாகவே எனக்கு இப்போ தோண்டி 2 பேர் பேர் மாதிரி இருக்காங்க சரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஜங் பார்க்குறாங்க, பேசாமல் அந்த பொண்ணு யாரும் தெரியல, அந்த பொண்ணை கேன்சல் பண்ணிட்டு ஜிம்னாவதுக்கு டேக்கு மேரேஜ் பண்ணிச்சிடுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்த்துருக்கா ஜம்கா வாழ்க்கையில் வேறு உருப்படியே பேசியிருக்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஆமாடா சொல்லிட்டாங்க. அப்படின்னு வச்சிட வேண்டிய அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட மற்ற டைம்லாம் உருப்படாமல் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாடா சொல்லிட்டு இருக்கா. தமிழ் ஜம்மி கப்பல் மாதிரி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும் சரி வாங்க போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் நீ வா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் டே கூட்டம் சர்ஜி நிற்க வச்சுட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்ல அப்பா அம்மா வந்துருக்காங்க. ஜிம்ல அப்பா அம்மா ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஆன்டி சார் ரொம்ப அழகாக இருக்கிற ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க, டேட்டே வாங்கி கொடுத்தாங்க சொல்லி ஜிம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. டேட்டே வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு டேவோட அம்மா பார்க்குறாங்க, அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கேன் என் பையன் ட்ரெஸ் சொல்லிட்டு இந்த பக்கம் டே நிற்கிறாங்க. டேவும் ஜிம் பார்த்தா அந்த ட்ரெஸ் பார்த்தா 2 பேர் பார்க்க ஒரு பிரைட் குரூப் மாதிரி பாருங்க, அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம கேட்டுருக்காங்க, இப்போ டே நம்ம பார்க்குறாங்க, எங்க சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறேன் எங்கே உங்கள் பொண்ணு எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. ரெடி ஆகிடுக்கா பொண்ணுங்க ரெடியாக டைம் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது தெரியும், அதுக்காக எவ்வளோ டைம் ஆகும், சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. அதை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டைம் போயிட்டு இருக்கவங்க ரூம் போயிட்டு என்ன வரல, டே நம்ம பார்க்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லிட்டு டே நம்ம போகிறாங்க. போயிட்டு இங்கே பாருங்க சொல்கிறோம், ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, எங்கம்மா ஜியா அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஜியா எங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜியோட அம்மா பயங்கரமாடுறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படி கிட்ட வராங்க, எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எங்கே ஜியா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஜியா சொல்கிறாங்க ஜியாவுக்கு மேரேஜ் விருப்பம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டேயோட அம்மாவுக்கு பயங்கர கோவம். என்ன இங்கே பாருங்க என்ன சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணுகிட்ட நானே கேட்டேன், என் அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு சொன்னாலும் எனக்கு ஓகே ஆண்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜியாவோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. அவங்க வந்து டேவோட அம்மா கிட்ட ஆண்டியை சொல்கிறாங்க, என்னம்மா அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜியா ஒரு பர்சன் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாண்டியா அந்த பொண்ணும் ஜியாவும் ஒரு பர்சன் லவ் பண்ணாங்க. அந்த பையனோட அப்பா வந்து மேரேஜ் ஓகே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதனால் அவங்க போய் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பையனாக்கு வேற ஒரு ஊருக்கு போயிருக்கான். வேற ஊருக்கு போயிட்டு நியூவாக ஜாபு வீட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிருக்கான். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அப்பா இது பண்ண மாட்டேன் சொல்லி விட்டு போயிருக்கான். நேற்று நைட்டாகவும் சொல்லிட்டு இருக்கான், வெட்டிங் வரைக்கும் அது வாங்கி வச்சுட்டு இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அப்போ ஜியா அதை பாத்திரம் தாங்கிக்க முடியல, ஏன்னா வந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த பிரேக்கப் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. ஆனால் இந்த மாதிரி அவளுக்காக தான் போயிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் முடியல, அவள் வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏமாவது நைட்டு சொல்லிக்கூடாது சொல்கிறாங்க. இல்லாண்டி அவள் போயிட்டாலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இல்லைங்களா நிறுத்தி வச்சிருங்களா, அவளுக்கு போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க டேக்கிட்ட சொல்லிட்டு ஒரு பயம். அவளுக்கு டேவை பிடிச்சிருந்தா இருந்துச்சு, நல்ல பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா. இவன் ஒன் டே அவளுக்கே தெரியாமல் நாங்கள் ஃபாலோ பண்ணி கூட வந்தோம். அதே மாதிரி பர்சன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப நல்ல பர்சன் வந்து பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு. ஆனால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவளுக்காக என்ன பண்ணாங்க தெரியும்போது அவளை எதுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு லைஃப்லாம் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும், அவர் மனசுக்கு வச்சு அவர் ஃபர்ஸ்ட்டில் வந்து மனசு வச்சுட்டு வாழ்ற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு போயிட்டா ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜியோட ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க. ஜியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நான் என்னமா பண்ணுவேன், பையனுக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை, நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்து வந்தேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜியோட அம்மா ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறீங்க, என்ன ஆண்டி போய் விளையாட ஆச்சு சொல்லிட்டு போய் நம்ம ஜின்னோட அம்மா வராங்க, ஜின்னில் வராங்க. அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு, டேவோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணி தான் காசு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு டேவ் பிடிக்க முடிவு போயிருப்பாரோ அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் இதுக்கு தான் அந்த மாதிரி முன்னாடி கேட்டிருக்கோம், அந்த பர்சன் எனக்கு வந்து லவ் பண்ணுறாங்களா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசவும். இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப அழகாக டேவோட மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க டேவோட மேரேஜ் ஸ்டாப் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஜிம் ரொம்ப அழகாக அந்த பொண்ணு பார்க்க கூட இல்லை ஜிமின் வந்துட்டு. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க, சரிப்பா அழகாக சொல்கிறாங்க. இப்படிப்பா ஆமாங்க பாருங்கள் எல்லாரும் டேவை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா சொல்கிறாங்க. சரிப்பா உண்மையில ஒன்று சொல்லிட்டு ஜிம் நம்ம டேஸாக வெயிட் பண்ணுறாங்க, மற்றவங்க யாரும் இல்லை, ஜிம் மட்டும் தான் எடுத்துருப்பாரு.
டே பார்த்து கேஷுவல் இருக்காங்க. அவருக்கு எதுவுமே அது இதெல்லாம் பெரிய விஷயமே நினைச்ச மாதிரி டே நம்ம பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் டேவ் மாறி மாறி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேரக்டர் தேவோட அம்மா கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா தேவோட அம்மா இருக்காங்க. என்னாச்சு வேணாலும் சொல்கிறாங்க. நான் சொல்லி தப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. பேசாம ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சோல் மாட்டாச்சா சொல்கிறாங்க. பரவாயில்ல இப்போ மேரேஜ் பண்ணி வைப்போம். எனக்கு இப்போ மேரேஜ்னா ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லோரும். அது டேக் ஒரு மாதிரி ஆகும். செகண்ட் மேரேஜ்க்குலாம் திரும்பவும் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து ஏற்றுக்க மாட்டான். அது இப்போவே மேரேஜ் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. ரம்ஷா அப்பா பார்க்குறாங்க. இல்லை டேக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை டேக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக தான் அப்பா பிடிக்கும் ரம்ஜன் சொல்கிறாங்க. பரவாயில்ல இப்போ ஃப்ரெண்டாக பிடிச்சோம் மேரேஜ் பண்ணி வைப்போம். மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ சேஞ்ச் ஆகலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மில் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் அம்மாவும் அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அம்மா நான் போய் இப்படி டேட்டே வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் அப்படின்னா அவங்க ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாரும் ஜிம் டேவை பார்த்து பேச ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீ உனக்கு அது பரவாயில்ல சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மு கூட்டி வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பார்த்து அப்படின்னு இருக்காங்க. டே அப்போ சொல்லி டேவோட அம்மா கூப்பிட்றாங்க. மா சொல்கிறாங்க. ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. மா சொல்கிறாங்க. டேக்கு இன்சைட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது. ஃபேஸில் அதை ரிவீல் அந்த ஹாப்பினஸ் வந்து ஃபேஸில் ரிவீல் பண்ண முடியல. அவ்வளோ மற்றபடி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறேன். என்னமா சொல்லி இருக்கு. ஆமாம் நீ டேவை மேரேஜ் பண்ணிக்கோ ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா கரெக்ட் இயர்ஸாக இருக்குது. டே பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் அழும்போது திரும்பி பார்த்துருப்பாரு. ஏன்னா மற்றவங்க ரியாக்ஷனுக்கும் டேவோட ஜிம்மில் ரியாக்ஷனும் பார்த்துருப்பாரு. மற்றவங்க கேஷுவல் இருப்பாங்க. டேவோட அந்த ரூம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மி மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. டே வந்துட்டு யாரும் தேவை தப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னோட லவ்க்கு நீ மட்டும் தான் டிசர்வ் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா டே கேட்குறாங்க. அது டேஸ்ட் உனக்கு ஓகேவா டேவை மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா டே கேட்குறாங்க. ஜிம் டே செக் பண்ணுறாங்க. எனக்கு அவருக்கும் ஜிம் டே வந்து டேவை பற்றி தப்பாக பேசக்கூடாது. டேவோட மேரேஜ் கேன்சல் ஆகக்கூடாது சொல்லி ஒரு தாட்டு. அதனால ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன் ரெண்டு பேருக்குமே ரிங் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம டே வந்து கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டே கிட்ட வந்துட்டு ஜிம் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு டே ஜிம்மில் டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியல தப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஹக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். எல்லாரும் சில பேர் நினச்சிப்பாங்க மேரேஜ் ஸ்டாப் ஆகும் சொல்லிட்டு. மேரேஜ் ஸ்டாப் ஆகாமல் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கும். இப்போலாம் பார்க்குறாங்க. பாரு டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் டைம் எடுக்குன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் டேஸ்க்கு போனதுக்கப்புறம் உங்கள் ஃபீலிங் சேஞ்ச் ஆகும் ஓகேவா. அப்போ நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற எதுவும் உங்களுக்காக பண்ணல சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த மேட்ச் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கும். இப்போ ஜிம்மின் டேவும் அந்த ஜிம்மில் வந்து டே வந்து ஜிம்மை கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு ஒரு நான் ஹவுஸாக டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சுற்றி தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அழகாக வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே ரூம் ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மில் டேவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது ரூம் பெட்ரூம்லாம் வந்ததே கிடையாது. இப்போ தான் பார்க்குறாங்க ஜிம் டேவோட ரூமில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. என்னட்டு ஏன் ஃபோட்டோ வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ ஏன் ஃபோன் பண்ணுறது அப்படி தான் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப சேம் இதில் டேவோட பிக் இருக்கும். இதே மாதிரி வச்சிருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. டேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சடனாக மேரேஜ் ஆகிட்டுன்றலாம் சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்குது ஓகேவா. நீ எதுவும் ஃபுல்லாக எதுவும் ஆக்குவராக ஃபீல் பண்ண வேணாம். நீ எதை பற்றி யோசிக்க வேணாம் ஓகேவா. நம்ம என்ன பண்ண போகிறோம் பயப்படாத. நீ பாட்டுக்கு நீ யார் ஓகேவா. இதுக்குள்ள வரைக்கும் எப்படி இருக்கியோ அதே மாதிரி சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சார் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்மளும் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல் அப்படி தான் இருக்கணும் ஜிம் நினச்சிக்கிறாங்க. மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் மேரேஜ் நடந்துருக்கு. மற்றபடி நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜிம்மில் அப்படியே விட்டுறாங்க. இப்போ ஒரு 15 டேஸ் ஆஃப்டர் நம்ம டே அப்படின்னாக்கா ஜிம்முக்கு மேரேஜ் அந்த டேவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அந்த ஹாப்பியாக சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி. அவர் வந்துட்டு ஜிம் வந்து டே வந்து டேட்டா ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. நைட்டில் தூங்கும்போது நம்ம டே தான் வந்துட்டு அவங்க டேப் பண்ணி தராங்க ரொம்ப அழகாக. அவங்க ரெண்டு பேர் ட்ரிப்பு போயிருப்பாங்க. அப்போ ஒன்றா ரெண்டு பேர் தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு அந்த தூங்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணி டேப் பண்ணி தராங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்பவும் போல ஒன்றாவே ஆஃபீஸ் இப்போ தான் ஒன்றா ஆஃபீஸ் போகிறாங்க ஒரே காரில். டே ஜிம் கேட்குறதுலாம் வாங்கி தராங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 15 டேஸ் போனதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேவை பார்க்க டிஃப்ரெண்ட் ஃபீலாக வர ஆரம்பிக்குது. எனக்கு டே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறதும் ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறனால இப்போ ரொம்ப அந்த கேரிங் அதிகமாக இருக்குல்ல. எனக்கு தன்னோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. டே அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்முனாக்கா நம்ம டே நம்ம மேலே ரொம்ப லவ் வச்சுருக்காங்க. ரொம்ப கேர் வச்சுருக்கான். டேவை வேறு யார்ட்டு கொடுத்துருக்கூடாது அளவுக்கு ஜிம்முக்கு இப்போ தான் ஃபீலாக வர ஆரம்பிக்குது. ஆனால் ஜிம்முக்கு ஒரு டேக்கு அப்படின்னாக்கா நம்ம அவரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லி இவரெல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்குண்டான்னு சொல்லிட்டு தான் தப்பாக நினச்சிக்கணும். இப்போ இருக்க இந்த பாசம் கேரெல்லாம் போயிடுமோ என்ன இப்படி இந்த மாதிரி பார்த்தியாடான்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அவன் சோல்மேட் நடக்கிறேன்னு சொல்லுவான். நீ எனக்கு கிடச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு அதுக்கு அவன் இறக்க மாட்டேன்னு சொல்லுவானே. இப்போ அதை மாற்றிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி ஆகிடுமே. இதுக்கு நல்ல பாண்டிங் கூட இழந்துரும் வச்சுட்டு டேக்கு ஒரு பாயம் இப்படி தான் இருப்பாங்க இது வரைக்கும். ஆனால் ஜிம்முக்கு டேக்கு வந்து ஜிம்மோட ரொம்ப ஃபீலிங்ஸ் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்க்குறப்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரும் இப்படினாக்கா ஒரு ஹக் பண்ணணும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படின்ற ஆசைலாம் வந்துருக்கு. அவருக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை என் ஜிம்முக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம
3 மந்த் ஆஃப்டர் தான்டா இன்னைக்கு ஜிம் பார்க்குறாங்க டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க லீவ் எடுத்துக்கு வா சொல்கிறாங்க. லீவ் வேணுமான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஸ்டே அவங்க போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டயர்டாக இருக்கு லீவ் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் வருது. அதான் சொல்கிறாங்க ஜிம்மி சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்கப்பா ஜிம்மி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக ஃபாரின் வந்திருக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்காப்பா ஓகேவா மேட் அண்ட் ஃபோன் சொன்னாங்க. நீ கொஞ்சம் போய் பார்த்துக்கிறியா சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆமாப்பா ரொம்ப ஃபீவராக இருக்கா ஹை ஃபீவராக இருக்கா நான் வரும்போது பார்த்தா நார்மல் ஃபீவர் இருந்துச்சு இப்போ வைரல் ஃபீவராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் போய் பார்த்துக்கிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம்மி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. அது அம்மாவுக்கு ஃபீவராக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஃபீவர் ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அம்மா போய் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்போ நீ கிளம்பி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி டே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. டே வந்து என்ன பண்ண போகிறான் சரியா நீ போயிட்டு அம்மா பாத்ரூமே பார்த்துக்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போயிட்டு அம்மா ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றா வச்சுக்க இவனை கவனிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தர மாதிரி எப்படிலாம் இருக்கும் ஓகேவா. நீ மட்டும் கொண்டா வச்சுக்க அம்மா நல்லா பார்த்துக்கலாம் ஓகேவா. வந்து தானே இருக்கா நீ போ அப்படி சொல்கிறாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆமாம் ஜிம்முக்கு ரொம்ப நினச்சி சரி ஓகே அந்த ஜிம் கிளம்பி போயிடறாங்க. எனக்கு மனசையில் போகிறதுக்கு ஆனால் அப்படி இருந்து கிளம்பி போயிடறாங்க. அது பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. டே ஃபுல்லாக நம்ம ஜிம்மில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் வந்து பார்க்குறாங்க ஜிம்மில் எங்கே சொல்கிறாங்க. இப்போ ஹார்டாக உட்காந்துருப்பாரு. நாங்கள் நிமிஷம் பாப்பா உட்காந்துருக்கா நிமிஷம் சொல்கிறாங்க. டிடி அங்கிள் சொல்கிறாங்க எங்கே நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஊருக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. டேவிடாமல் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் கிளம்ப போகிறாங்க. நீ கிளம்ப வேணாம் ஓகேவா. நீ போனால் ஒன்றை தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரியா. உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ இங்கே இரு சரியா. அவன் பார்த்துப்பான்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறேன். நீ இங்கே இருடா ஓகேவா அவன் பார்த்துப்பான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேக்கு அது மாதிரி இருக்குது இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேவும் இல்லை நம்ம சும்மா பார்த்துட்டு ஒரு ஆண்டியை சொல்கிறாங்க. ஒன்றும் பார்த்துக்கிறேன் ஓகேவா அவன் பார்த்துப்பாங்க சும்மா சொல்லிட்டு விட்டுறாங்க. டே போகலான்னு நினைக்கிறாங்க. ஜின்னு நம்ம டேவோட அமௌண்ட் டெய்லியுமே வேணாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பேர் ஆஃபீஸில் ஒர்க் கொடுக்குறாங்க. நம்ம ஜின்ன சொல்லி கொடுத்துருப்பாரு வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரியல. நம்ம டேவும் ஒர்க் ஒரு அதிகமாக சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்காரு. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அவரால். அந்த பக்கத்தில் ஒரு சீட்டு பார்க்குறாங்க. ஜிம் சீட்டு எம்டியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது இருக்கும். அதுவும் இல்லையா சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 4 இயர்ஸ் அவருக்கு ஒரு ஹெல்த் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஜிம் வந்துட்டு புரிஞ்சுக்கினா 1 டே ஃபுல்லாக பேசாமல் இருந்தது அப்படி கிடையவே இல்லை. அந்த மாதிரி இருந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி பேசாமல் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. நீ இல்லாமல் இருக்கவே முடியாதடா அப்படின்ற மாதிரி டேவும் நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக இன்றைக்கி வந்து டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் போய் ஜிம்மில் பார்க்கணும். யார் சொன்னாலும் சொல்லாட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் எங்கே இருக்கணும் அதை நான் இருப்பேன் சொல்லிட்டே தான் டக்குன்னு ஜிம்மில் அம்மாவுக்கு தேவை திங்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஜிம்மில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாரி என்கிட்ட 4 டேஸாக பேசல டெக்ஸ்ட் கூட பண்ணல. அதான் நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் தான் எனக்கு மட்டும் தான் இருக்குது சொல்லிட்டே நினச்சிக்கிட்டு வராங்க. அட்லீஸ்ட் அவங்க பேச பார்த்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஜிம் ஓடி வந்து டேவை ஹக் பண்ணுறப்போ டேக்கு அப்படி இருந்திருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அவர் சோலே அவர்கிட்ட வந்த மாதிரி அப்படி ஃபீல் இருந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க. இப்போ பார்த்தாலும் ஜிம் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. தெரியுமா இப்படி தான் லைஃப் நீ வந்தல எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். யாருக்காக விட்டு தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் சடனாக நடக்க மேரேஜாக இருக்கலாம். ஆனால் இது வந்து காட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு மேரேஜ் விட்டு யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் எப்போ ஒன்று தான் போய் போய் டே கூட இருப்பா சரியா சொல்கிறாங்க. டே தான் உன்னோட வேர்ல்டு அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம் கூட தூங்கிட்டு இருக்காங்க. பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு ஸ்டே தான் கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்காக நீ தான் அழகாக ஃபஸ்ட்டு ஜிம் டே வந்துட்டு இப்படி ஹார்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நான் ஹார்ட்டில் ஆகவே இல்லை ஓகேவா. அன்றைக்கி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபேஸ் கூட பார்க்கவே இல்லை. ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு எந்த ஒரு இதுவே இல்லை. யாரும் தானே சொல்லிட்டு நான் மட்டும் கேஷுவலாக இருந்தாலும் நீ அழுதப்போ கஷ்டமாக இருந்துச்சு. நீ இதுக்கு அழகாக பண்ணி தோணுச்சு. எனக்கு உனக்கு தான் தோணுது. என் அம்மா அழுதாங்க. என் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் அழுதா தெரியுமா. எனக்கு என் அம்மா வந்து என் மேலே ஒரு பையனாக எனக்காக என் அம்மா நான் ஒரு பையனால என் அம்மா வந்து அழுதாங்க. அன்னைக்காக அழுத நீ சொல்லிட்டாங்க. என் சொல்ல மாட்டேன் தாண்டி என் மேலே அவ்வளோ பாசம் வச்சு நல்லா வச்சிருக்கேன். ஒன்று விட்டுட்டு வேறு யாரும் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கும் சுற்றி பார்த்துருக்காங்க. அதான் கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு சரி யார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. க்யூட் அப்படி சொல்லிட்டு கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இப்போ டே கொஞ்சம் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் டே வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. டே இப்படி பண்ணுறாங்க. ப்ரெஷ் பண்ணவே சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அதே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைடா சொல்லிட்டாங்க. சரி வா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் டேவும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. நல்லா தூங்குற டே சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் தூங்கணும். என் ஒய்ஃப் ஹக் பண்ணிட்டு கியூட்டாக தூங்கணும் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு ஜிம் 2 பேரும் வரலேட்டாங்க. கீழே போயிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி காஃபி சொல்லிட்டாங்க. இந்த பார்த்துட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் மயஞ்சி வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ஏஞ்சி நடக்க எனக்கு ஒன்றும் இல்லை பாயிண்ட் இப்போ ஓகே தான் சரி நல்லா இருக்கேன். நீ தான் நல்லா பார்த்துட்டு 4 டேஸோ 5 டேஸோ நல்லா பார்த்துக்கிட்டேன். இதுவே போதும் ஓகேவா. அம்மா நல்லா படிச்சுட்டாங்க. ஜிம் நான் இருங்க அதை செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ விருப்பம் நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு ஜிம்க்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு கால் வச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. பாருங்க ஒரு நாள் நான் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. வந்துட்டேன் சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நான் பார்ப்போம் அப்பா வந்துட்டு காரா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே விட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஆண்டி நீங்கள் இருங்க நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்கிறேன். டே மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஜிம்மில் மொத்தம் லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது வந்தால் 2 பேரும் ஒன்றா தான் போகிறீங்க. நீ வரக்கூடாது டே தான் எல்லாம் லக்கேஜ் பேக் பண்ணிக்கிறாங்க. பேக் பண்ணி வச்சுறாங்க. இப்போ நம்ம கீழே வராங்க. நம்ம டே வந்து வெயிட் பண்ணுறாங்க. டேவில் ஜிம்மில் அப்பா கரெக்டாக வந்துட்டாங்க. ஜிம் கூட அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கேன் பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. டே எப்படி இருக்கா நல்லா இருக்கா அங்கிள் சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா அந்த வீட்டுக்கு வந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. என்ன இந்த சுச்சுவேஷன் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல அங்கிள் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ
ஜிம் நம்ம தான் இங்கே பாருங்க ஓகே ஆகிட்டா ஓகேவா சொல்லிட்டாங்க. அதான் நான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப நல்லா பார்த்துட்டேன் என்ன சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனில் இப்போ ஜிம் டேலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நாங்கள் கிளம்ப வீட்டுக்கு சொல்கிறாங்க. என்னப்பா அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லைம்மா டேக்கு ஒர்க்கெலாம் இருக்குமா டே அப்படி போட்டு வந்துட்டாங்க. நான் கிளம்பவா சொல்கிறாங்க. ஒரு 2 டேஸ் சொல்கிறாங்க. இல்லைம்மா டேக் ஒர்க் இருக்குமா நான் கிளம்புற. அப்பா தான் விட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க. டேவில் அப்பா பார்க்குறாங்க. நான் பார்த்து ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நீங்கள் கிளம்புங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் கிளம்புறோமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா சரி வீட்டு சொல்லிட்டு வீட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் மேடம் சாரும் நம்ம ஜிம் தம்பியும் ஒன்றாயிட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் அவங்க தான் சரி வராது அவங்க வீட்டு போட்ட சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் பார்த்தோம் ஓகேவா. அவங்க ரொம்ப கிட்ட கொஞ்சிக்கிறாங்க அழகாக இருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பண்ணாதீங்க சரியா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்து ஜிம்மில் ரொம்ப ஹாப்பி இருக்கு. அப்போ போகட்டுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இன்னும் 2 டேஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா கிட்ட இல்லைங்க அவங்க போட்ட சொல்கிறாங்க. இப்போ டேவ் ஜிம்முக்கு இருந்தாங்க. ஜிம் பார்க்கணுமா போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு வரேன் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. அப்போ டேவ் ஜிம்மு காரில் உட்காராங்க. ஜிம் அப்படி டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. டேவ் ஹேண்ட் ஒர்க் பண்ணி டேவோட ஹேண்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இதுக்கப்புறம் அப்பா பார்த்துக்கோங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறீங்க என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேச மாறி போயிடுது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க ஏன் ஒய்ஃப் என் கூட இருப்பான் அவங்க அம்மா நல்லாயிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அம்மா ஆண்டி நல்லாயிட்டாங்க அதை சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு இல்லைப்பா இன்னும் நான் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டாங்க ஆண்டி அதான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் என் வீடு என் ஹஸ்பண்டுக்கு வந்து இருக்கா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஃபேஸ்லேயே அந்த ரியாக்ஷனே தெரியுது அவர் எப்படி கோவப்படுறாரு சொல்லிட்டு இப்போ நஞ்சனை சிரிச்சிட்டு இருக்காங்க. நஞ்சனை சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம நஞ்சன் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கம்மா சும்மா இருங்கம்மா சொல்கிறாங்க. இல்லை சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சும்மா இருங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் டே தான் ஆண்டி வந்து அங்கிளே பார்த்துக்கோங்க ஓகேவா நாங்கள் வந்துட்டோம் அப்படி ஜிம்மில் வாசல் கூப்பிட்டு போயிடுறாங்க. குட்டியோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்தியாடா ஒய்ஃபை சொந்த இவ்வளோ கோவம் சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆமாம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூம் போகிறாங்க. ஜிம் ரூம் வந்து கேட்டிங்க பாத்தியா ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்லிட்டாங்க. சரி கோவப்படாது மாமியார் அப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் மாமியார் ஜிம் சொல்கிறாங்க. டே உங்களுக்கு அம்மா மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா தான் எனக்கு ஆண்டி ரூம் பிடிக்கும் ஆனால் பாருங்க நான் அங்கே இருக்க சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி அப்படி இருக்க சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. மேபி அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக அதை கூட இருக்குது நம்ம ஒன்றா இருக்கக்கூடாது அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி விட்டு எப்படி சொல்கிறாங்க. நீ தானே சொல்கிற கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணா போய் சொல்லவா நாங்கள் முன்னாடி இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன்னா ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை நினச்சிட்டு அப்படி பேசியிருப்பாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி அவ்வளோ ஜிம்மும் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க பாக்ஸ் சொல்லிட்டு ஹக் பண்ணி வந்து பெட்டில் அப்படி கூட ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆஃபீஸ் போடியா சொல்கிறாங்க. ஆஃபீஸா யார் போ ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ட்ரிப்பு என்ன பண்ணமா சொல்கிறாங்க. ட்ரிப் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரிப்பாக ஹனிமூனா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சா ஹனிமூனா போகலாமா சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் சொல்கிறாங்க ட்ரிப்புன்னு சொல்லலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 வீக் 2 டவுட் வந்துடுவோம் 1 வீக் இருந்துட்டு போமா சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இவ்வளோலாம் பண்ணுமா என்ன இவ்வளோ ட்ராமா பண்ணுமா சொல்கிறாங்க. பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 1 வீக் ஜிம் டேவும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் ஒரே ரொமான்ஸாக இருக்குது. ஜம்க்கு காய் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து டேவை கண்ணாட பார்க்குறதும் டே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறதும் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஜம் பார்க்குறேன் டே சொல்கிறேன் என்னடா சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன நடக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்கல போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன நடக்குது சொல்ல மாட்டான் சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் மதியம் என்னடா ஜிம் பார்க்குறாங்க. டே இப்போ இதுக்கு போட்டுருந்தா சொல்கிறாங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எங்கள் பேர் ஆஃபீஸு அப்படின்னு டெரஸ்க்கு வந்துருக்காங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க யாரும் அங்கே வர போகிறா சொல்லிட்டே தான் டெரஸில் ஜிம் வச்சு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் டே ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு ஸ்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு தள்ளி இருக்கும்போது சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க ஹனிமூன் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 5 டேஸ் தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 5 டேஸ் ஆகும் சொல்கிறாங்க. பட் ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. டேம் சொல்கிறாங்க ஈவினிங் வந்துட்டு ஹோட்டல் போகலாமா டின்னர் போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கேண்டிடேட் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. கேண்டிடேட் அவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்கல கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கூட்டிகிட்டு போறியான்னு சொல்கிறாங்க. நீ ஃப்ரெண்டாக இருக்கும் வாங்கி கொடுத்தவன் நான் இப்போ ஒய்ஃப் ஆகிட்டு என்னோட சோல்மேட் எனக்கு எல்லாமே நீ தான் வாங்கி தர மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிற எவ்வளோ விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது என் டியூட்டி சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. அது மாதிரி தேட்டே அவங்க லவ் யூ டூலா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் 2 பேர் பசங்க பார்க்குறாங்க. அட பாவி அப்படின்னா சொல்கிறாங்க. அவங்க வந்து லவ்லாம் சொல்லிட்டானுங்கடா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாண்டா சொல்லியிருப்பாங்கடா சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கடா சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஜங்கும் காயும் நம்ம நம்பிட்டு வராங்க நம்பிருக்காங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க உங்கள் தம்பி என்ன பண்ணுறா தெரியுமா சரி என்ன பண்ணா சொல்கிறாங்க. இப்போ நடந்ததான் சொல்கிறாங்க. இப்போ ஷூகா அஜயா இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு சிரிக்கிறீங்களா சொல்கிறாங்க. அவங்க போய் லவ் பண்ணுறாங்களா அது நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. அது எப்போ சொல்லுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும் விடுங்க அப்புறம் சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. பாரு என் தம்பிங்க டிஸ்ட் பண்ணுறேன் என் தம்பியையும் என்னோட ஜிம்மில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. இப்போ
டேவும் ஜிம்ல நைட் டின்னர் போயிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டே கிடச்சி ஜிம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. டேவும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. லவ்லி கப்பலாக இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. இது வரைக்கும் எல்லாம் நம்ம சோல்மேட் சொல்லுவாங்களா, இப்போ லவ்லி கப்பல் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம் பார்க்க நல்ல வேலை அன்றைக்கி அம்மா நல்லா முடி விட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா சரி பார்க்குறாங்க. டேவோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க எல்லா பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நல்ல வேலை. ஆனால் எனக்கு ஃபீவர் வச்சு தான் அவங்கள சேர்த்து வைக்க நினச்சி கூட பார்க்குறேங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டேவோட அம்மா ஜிம்மில் அம்மா தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னக்கா அவங்களுக்கு ஃபீவரில் வந்திருக்கும். அப்போ என்னன்னா அவங்க ஃபோன் பண்ணி டேவோட அம்மா தான் பேசியிருப்பாங்க. அந்த ஃபீவராக இருக்க சொல்லும்போது அவங்க சொல்லிப்பாங்க நான் வரவா சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லிப்பாங்க இல்லை ஜிம்மில் அனுப்புங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எப்படி பார்த்துப்பா நான் வந்து பார்த்துக்கிறேன் டேவோட அம்மா சொல்லிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே நம்ம டேவோட அம்மா ஜிம்மில் அம்மா சொல்லிப்பாங்க இல்லை அவங்க பிரிச்சு வச்சு பார்க்கல எனக்கு முன்னாடி இருந்தாலும் ஃபீலிங்ஸ் தேவை இருக்கும் அப்படி சொல்லவும் ஜின்னு இதே ஐடியா தான் சொல்லியிருப்பாரு. இப்போ ஜின்னு சொல்லவும் நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க சரி ஓகே பிரிச்சு வச்ச ஃபீலிங்ஸ் வருமா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்லிப்பாங்க. அதுக்காக ஜிம்மில் அம்மா வந்துட்டு நம்ம ஜிம்மில் அதுக்கு ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி பார்த்துப்பாங்க. மேடு ஆண்டிட்டு வந்துட்டு இதை கொடுப்பா அம்மாவுக்கு அதை கொடுப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம்மும் ஃபோன் எடுக்க முடியாமல் வந்துட்டு ஜிம்மில் அம்மாவுக்கு ஜூஸ் காஃபி கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் அந்த புரியும் அவனுக்கு மிஸ் பண்ணுறது ஃபீலிங்ஸ் வந்துருக்காங்க. ரெண்டு பேரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி நான் பாட்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோமா அதுக்கப்புறம் ஒரு நாள் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படா ஒன்றா அவங்க எப்படி ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க எனக்கும் அதே கஷ்டம் தான் இல்லையா அப்படி சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களும் மைட்லாம் பார்த்துருப்பாங்க போல அவங்க கிட்ட கூட ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா கடவுள் எங்கேயாவது உங்கள் பண்ணி நான் பார்க்கவே சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு விடாம சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறாங்க. அதை அப்புறம் டேங்க வந்ததுக்கப்புறம் ஜிம்மி ஓடி போய் ஹக் பண்ண நம்ம ஜம்ப் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படி சொல்லிட்டு விடாம கேட்குறாங்க. எதுக்கு சொல்லிட்டு நீ பார்க்கணும் அந்த கண்கொலையில் அந்த கண்கொலை காட்சி நான் பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கு ஒன் டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் டேவோட அம்மா சொல்கிறாங்க. நல்லா ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. உன்னோட ஃபீவருக்காண்டி தேங்க்யூ சொல்ல சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. பொறுமையாக அவங்களே சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. சரின்னு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மன் டே பார்த்தா க்யூட்டாக அழகாக வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இப்போ டேவோட அம்மா பார்க்குறீங்கப்பா சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. ஜிம்மன் பார்க்குறாங்க ஆண்டி நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜிவரே சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி அப்படியே விட்டுறாங்க. நிறைய அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜிம் டீம் 5 days ஆஃப்டர் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எங்கே போகிறீங்க நான் ஆஜியா விமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம விமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள் அவங்க கேட்குறாங்க. அதுவா எங்கள் ட்ரிப்பு போகணும் சொல்கிறேன். ட்ரிப்பா எதுக்கு ட்ரிப்பு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபாரின் கண்ட்ரி போகணும் ரொம்ப ஆசை கேட்டு நான் அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லி தான் வேறு ஒன்றா போயிருக்கேன் ஃபேமிலி ட்ரிப்பு சொல்கிறாங்க. சின்ன டே பார்க்குறது ஃபேமிலி ட்ரிப் பண்ணாங்க ஹனிமூனில் போகிறோம் சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லியிருக்கலாம் சாரி நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன போய் பார்க்குறது நானும் வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேடம் பார்க்கணும் ஐயோ சொல்லிட்டு நிமிஷம் பாப்பா அங்கே பாரு இப்போ அங்கே வெதர் செட் ஆகலை அங்கெல்லாம் போவேன் ஓகே கோடு பிடிச்சிக்குவோம் சொல்லிட்டாங்க. கோடு பிடிச்சிக்குமா ஆமாம்மா கோடு பிடிச்சிக்குவோம் போவேன் நான் சொல்கிறாங்க. இல்லை நான் போவேன் ஜிம் டேட்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டு பேபி நின்றுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஐயோ அவ்வளோதான் ஏன் முறைக்கிற பதார்த்தம் இருக்குது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இல்லைம்மா வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. அங்கிள் எடுத்து போய்ட்டு வர சொல்கிறாங்க. ஏன் போகக்கூடாது சொல்கிறாங்க. அதுப்பா அங்கிளுக்கு தான் செட் ஆகும் நம்மளுக்கு செட் ஆக வேணாம் நம்ம அப்புறம் போகலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் சொல்கிறாங்க போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ஜாய் பண்ணாங்க சொல்கிறாங்க. டைம் மறைச்சு பார்க்குறாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம டே தான் வாட்சிங் போகலாம் சொல்லிட்டு போயிடாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா விழுந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஆண்டி ரொம்ப ஓவர் ஆண்டிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ வாய் திறந்து ஹனிமூன் போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜிம்மும் ஃபாரின் போயிட்டாங்க. ஒரு பிக்சராக எடுத்து போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் டேட்டி எதுக்கு இதெல்லாம் போஸ்ட் போடுறா சொல்கிறாங்க. டே எல்லாம் பார்க்கட்டும் சொல்கிறாங்க. பார்க்கட்டுமா வேணாம் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடும் பிளேஸை பார்த்தா ஹனிமூன் பிளேஸ்னு கண்டுபிடிச்சிடும் சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் போட்டுருக்காங்க. ஹாப்பினஸில் ஹைட் பண்ண முடியாது சொல்லிட்டு டேவும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவும் இந்த வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம க்யூட்டாக ஃபன் பண்ணிருக்காங்க. இப்போ ஜாமுக்கும் காய் பார்க்குறாங்க. பார்த்தே ரெண்டு ஹனிமூன் போயிருக்கேன் சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிருக்காங்க. இப்போ காய் தான் ஹோப்பபி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க பேபி எனக்கும் ஆசை இருக்குது ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூன் அடிச்சுப்போம் போ அப்படி சொல்கிறாங்க. பேபி ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. டே அடி வாங்க போட அப்படி சொல்லிட்டு நம்ம திட்டி விட்டுறாங்க. காய் பார்க்குறாங்க. இவன்ட்டு போய் கேட்ட பஸ்ட்டு போயிடுறாங்க. டே இவர் யார்ட்ட கேட்பா சொல்கிறாங்க. அவங்க கிட்ட தான் கேட்பேன் அப்புறமா கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம் டேபிள் விட்டு பண்ணிட்டாங்க. இப்போ டேபிள் நம்ம பார்க்குறேன் என்னப்பா எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு ட்ரிப்லாம் சொல்கிறாங்க. சரி அவங்க விட்டுறாங்க. அவங்க வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் கப்பலாக இருக்குன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. இப்போ டேவிட அம்மா சரி போக விட்டுறாங்க. அப்படியே ஸ்பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் டே ரொம்ப க்யூட்டாக அழகாக அவங்க லைஃப் மூணு ஆகிட்டு இருக்கோம். டே சொல்கிறாங்க பாரு சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஹைட் பண்ண முடியாது எங்கே பாரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஸ்டமக் ரிவீல் ஆகுது. ஆமாம் பாரு ஸ்டமக்கு கொஞ்சம் ரிவீல் ஆகுது பாரு ஷர்ட்டு கொஞ்சம் டைட் அடிச்சுட்டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் ஏன்னா 4 month முடிஞ்சிச்சு இல்லை 5 months ஸ்டார்ட் ஆக போகுது. அது மாதிரி பேபி கொஞ்சம் வளர்ந்துட்டானோ சொல்கிறாங்க. குட்டி பையா வளர்ந்துட்டு ஏன்னா சொல்கிறாங்க. குட்டி மோச்சேல குட்டி பியர் சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னவா தான் என்ன சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டே தான் ஜிம்மில் ஸ்டமக் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால ஜிம் பார்க்குறாங்க. டே வீட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா உன மாதிரி க்யூட்டாக குட்டி அழகாக ஒரு லட்டு பார்க்க வரும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
இல்ல. எனக்கு உன்ன மாரி கியூட்டா ஒரு கரடி தான் வேணும்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு யாரோ வந்து சரி சொல்லிட்டுன்ட்டு நான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வயித்துல நீங்க அழகா வளர ஆரம்பிச்சுட்டீங்களா? பார்த்துட்டு இருக்காங்க. பாரு அம்மாவுக்கு ஸ்டமக் இடிக்குது சொல்லிட்டே தான். ஸ்டமக் பார்த்துட்டு இருக்காங்க. அழகா இருக்குடா சொல்றாங்க. அழகா இருக்கா சொல்லிட்டே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு சொல்றாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டே ஜிம் சொல்றாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டே தான் அழகா ஜிம்முக்கு வேற ஒரு ஷர்ட் எடுத்து போடுறாங்க. இது ஃப்ரீ சைஸ் டி-ஷர்ட் போட்டுக்கோ சொல்றாங்க. சொல்றாங்க. சரி ஆஃபீஸ் வரையும் சொல்றாங்க. சொல்றாங்க. டேய் ஆஃபீஸ் வந்து கஷ்டப்பட வேண்டாம். வீட்லயே இல்லடா சொல்றாங்க. அது சொல்றாங்க. இவ டே பார்க்குறாங்க. சரி அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படி அம்மாவுக்கு சொல்லுவாங்க வீட்டுக்கு சொல்லி வாசல் கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஜிம் கீழே வராங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன். என்ன ஜிம் வெயிட் போட்டியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க இந்த ஜிம் வெயிட் போட்டிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா சிக்ஸ்லாம் புதுசு இருக்கே சொல்றாங்க. நம்பிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா நல்லா சாப்பிட்றேன் நல்லா சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டீ அப்படி சொல்றாங்க. டீ பார்க்குறாங்க. அங்கே என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இல்லடா நல்லா சாப்பிட்றேன் கொஞ்சம் டேஸாக குழந்தை நல்லா சாப்பிடுதா தான் சொன்னேன் ஜின்னு சொல்றாங்க. இப்போ நான் தேவையில்லாம பார்க்குறாங்க. என்னப்பா தப்பு கூட போட்டுச்சா கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஜிம் பார்க்குங்க ஆண்டி இதெல்லாம் தப்பு இல்லை அப்படி சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பார்த்து தெரியல அது ப்ரெக்னன்சின்னு சொல்றாங்க. அதே அப்புறம் ப்ரெக்னன்சி சொல்றாங்கம்மா போதும் ஓகேவா எனக்கு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா டீச் பண்ணுங்க ஓகேவா. அது எங்கள் பேபி சொல்றாங்க. டேய் நீங்கள் எப்போ அவன் ப்ரெக்னென்ட் ஆனா அப்போ எனக்கு தெரியல ஓகேவா. அவன் வந்து பிக்கு ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டது நீங்கள் என்ன பண்ணுறோன்னு நீ எப்படி அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கலாம் தெரியல ஓகேவா. நீங்களா சொல்லுங்க சொல்லி வெயிட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா. மற்றபடி நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்றாங்க. அதை சொல்றாங்க. ஏன்டா எங்கள்கிட்ட சொல்லுங்க என்னடா கஷ்டம் சொல்றாங்க. அது கொஞ்சம் ஷையாக இருக்க சொல்றாங்க. ஷையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா சொல்றாங்க. சின்ன பார்க்குறாங்க. டேட்டி எப்படி சொல்றாங்க. சரி ஒன்றும் சொல்றாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு வா உட்கார சொல்றாங்க. ஜிம்ல மாட்டியோட அம்மா கிட்ட வராங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா ரொம்ப அழகாக இருக்கு ஜிம்னு சொல்றாங்க. அண்ட் நம்பிச்சுன்னு சொல்றாங்க. நான் புதுசு புதுசு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம் புதுசு புதுசுன்னு அழகாக இருக்கு மீன் தான் அவர் சொல்றான்ருக்கு. அப்படியே அவங்க சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்கம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. நானே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் சரியா சொல்றாங்க. நேற்று நைட்டு தான் பார்த்தேன் நமக்கு கியூட் அழகாக ரிவியூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்து சரி எப்படி இதுக்கப்புறம் உங்களை ஹைட் பண்ண முடியாது எங்ககிட்ட சொல்லி தானே அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு நீங்கள் யாரும் என்னையும் டேவி டீச் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஐயோ நானும் உன்னையும் டீச் உன்னோட டேவையும் நாங்கள் டீச் பண்ண மாட்டோப்பா அப்படி டேவோட அம்மா சொல்றாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம் டேவோட ஹைட் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னும் சொல்லிட்டே தான் கிட்ட கொஞ்சிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறா. டேட்டி நீ என்ன எப்போ தரும் ஜிம் மகளை கொஞ்சிட்டு இருக்கா அப்படி சொல்றாங்க. என்ன பார்த்துருக்கா. ஆமா நான் பார்ப்பேன் நீ அங்கே கிஸ் பண்ணுறேன் இங்கே கிஸ் பண்ணுற சொல்லிட்டு இருக்கு. இப்படி ஜின்னு பார்க்குறேன். அப்படி சொல்லாதடி அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க. அதுவாம்மா நம்ம ஜிம் மகள் ரொம்ப லவ் பண்ணுறம்மா அதான் கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி அவங்க டாடா கிஸ் பண்ணுறோம் மாமாவை சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. இப்போ நஞ்சன் மாதிரி ஏன்டா என்ன இருக்கிறா சார் நஞ்சன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அப்பா அம்மாவுக்கும் டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. நீங்கள் பாருங்கள் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க. மற்றவங்க நார்மல் லவ் விட ஒரு சோல்மேட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப நிறைய தெரியும். அவங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க தெரியுமா. அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்துட்டு இப்போ காட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு கப்பலாக இருப்பீங்க சொல்கிறாங்க. நிஜமாக ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு டேவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. டீனா ஜிம்மில் வந்துட்டு இதை சாப்பிட சொல்கிறாங்க. டீ இப்போ நான் சாப்பிட்டு குண்டாயிருடா சொல்கிறாங்க. அப்புறம் குண்டாக மாட்டேன் சாப்பிட சொல்லிட்டே தான் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜின் ஜின்னு பார்க்குறேன். ஏன்டா நம்ஜின் அம்மா சொல்கிறாங்க. ஒரு டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடுச்சியா ஜின்னு சொல்லியிருப்பியா சொல்கிறாங்க. எனக்கு மேக் பண்ணி வச்சு அதை நீ சாப்பிட்டுட்டு இருப்பா சரி ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறேன் என்ன பண்ணுறது விட்டுறா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பக்கம் டீ வந்து அழகாக பார்த்துக்குறாங்க. இப்போ அப்படியே ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தண்டா ஜிம்முக்கு கியூட்டாக ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. டீ அப்படியே ஒன்று மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க பேபியில். டேட்டா பார்க்குறாங்க. அச்சிச்சோ டேச்சிச்சோலாம் என்ன பண்ணுறீங்க அது பார்த்துட்டு இருக்காங்க. கியூட்டாக அழகாக பேபி கை காலை அசிட்டு விளையாட்டு இருக்கு. நம்ம டேயோட பார்க்குறாங்க. பாருப்பா இது போட்டு விட்டு டேயோட அம்மா அழகாக பார்த்துக்குறாங்க. பேபி கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பிச்சு இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன பேபி வரும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக பாய் பேபி தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. டேட்டியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பாய் பேபி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேடம் பார்க்குறோம். அப்படியா தேங்க்யூ டே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு மார்க் என்ன டே பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாய் பேபி சொல்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாய் பேபி ஆமாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. போட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் வேணாவா சொல்கிறாங்க. வேணும் தான் சொல்கிறாங்க. அப்போ டே ஜிம்முக்கு கிஸ் பண்ண வராங்க. பேபி கரெக்டாக ஆரம்பிச்சு அச்சு ஒன்று ஜிம் தான் பேபி டப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இது வரவா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இல்லைடா சொன்னேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா சொல்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே டே பார்த்துருக்காங்க. டே ஜும்மா கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. லட்டு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ நம்ம டீ அந்த ஜிம் கூட பேபியும் ஜிம்லையும் அழகாக பார்த்துக்குறாங்க. அப்படியே கேர் பண்ணுறாரு. ஜிம் போனாக்கா பேபி அவர் கேர் பண்ணுறாரு. நம்ம பேபி பேபி வந்துட்டு அழுதுனா அவரே கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்து எடுக்கிறதே கிடையாது எதுக்குமே. அழகாக எல்லாமே அவரே பார்த்துக்குறாங்க. மார்னிங் பேபி குளிக்கிறது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக டே கூட இருக்குது. வேறு யாருக்கும் டே விட்டு கொடுக்குறது விடாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபீல். ஜிம் பார்க்க டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஒரு ஜென்மலாம் இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு மட்டும் தான் யாருக்கும் விட்டே தர மாட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. விட்டு கொடுக்க வச்சிரோன்னே நான் சொல்கிறாங்க. நான் விட்டு தர மாட்டேன் எனக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நீ இப்போ எனக்கு மட்டும் தான் டே சொல்கிறாங்க. நான் உனக்கு மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. பேபி கூட ஸ்மைல் பண்ணுறது என்ன நீ சிரிக்கிற ஜிம் தான் கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தான் டே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, அம்மா ஜிம்மின் பேபி பிறந்ததுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போகலாம்மா, ஜிம் வீட்டிலே இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பேபி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களாம்மா, ஏன்னா இப்போலாம் பேபி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கால, பேபிக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா, நாங்கள் ஜிம்மு கூட்டி வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு குழந்தைய மட்டும் பார்க்காம ஒய்ஃபை ரொம்ப கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படி ஆமாம்மா எனக்கு என்னோட ஜிம்மில் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும், என்னோட ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும், அவன் யாருக்கான தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கானா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் என்னவோ, என்ன மிஸ் பண்ணுறானா என்னவோ சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா சொல்லிட்டாங்க. இப்போது டேயோட பார்க்குறாங்க, சரிப்பா கூட்டிகிட்டு போ நான் பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஹேங் சொல்லிட்டாங்க, ஒன்று மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க ஜிம் கொடுத்து வச்சோம் நான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, அவன் மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது நான் தான் கொடுத்து வச்சுருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மேலே வராங்க, மேலே ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, வா பேபி கூட சொல்லிட்டாங்க, எதுக்கு ரெடியாக சொன்னா சொல்லிட்டாங்க, கீழே வா சொல்லிட்டாங்க. கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. பேபி கிடத்துல நம்ம டேயோட அம்மா கொடுத்துருமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. எங்கே போகிற சொல்லிட்டாங்க, பாரு இப்போ தான் ஃபிட் பண்ணேன், பேபி வந்து இருப்பா சரியா சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பா, ஒரு 3 hours வரைக்கும் நம்ம வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. டேட்டியே சொல்லிட்டாங்க, உனக்கு வெளியே போகணும் வேணாமா கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஷி பாப்பா கூட பார்த்துட்டு இருக்கா, வெளில போகணும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு தாவா சொல்லிட்டாங்க. டேயோட போய் பார்க்குறாங்க, அங்கே பாருங்க ஃபீல் பண்ணுங்க, ஓகேவா ஆண்டி பார்த்துக்கோங்க பேபி நாங்கள் பார்த்துக்கணும் போங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் இப்போ காரில் போயிட்டு இருக்காங்க. ஜிமின் டேவிட் செஞ்சுக்கிறாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டாங்க, ரொம்ப மிஸ் பண்ண வேணாம், பேபி நம்ம கூட இருக்காதுன்னு சொல்ல, ஆனால் நைட்டு நீ தான் பார்த்துக்கிற, எல்லாத்தையும் நீ தான் கேர் பண்ணிக்கிற, இதனால் உனக்கான டைம் இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு நீயும் சரி குழந்தையும் சரி பாருங்க ஓகேவா, அதுதான் எல்லாரும் விட நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, தேங்க்யூ டேட்டே சொல்லிட்டாங்க. ஆல்வேஸ் என் கூட நீங்கள் எப்படியே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிம்மும் சொல்லிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹேண்டை கொத்துக்கிறாங்க. டேவும் அப்படியே ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணிட்டு இன்னொரு ஹைட் வந்துட்டு ஜிம்மில் ஹெட்டுக்கிட்ட கொஞ்சம் சாய்ச்சி வைக்கிறாங்க. அழகாக இருக்குது. இதோட ஸ்டோரி ஹாப்பன் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பர் டாக்டர் பாய் டேக்.